ஸோ எங்களோட அனலிஸ்ட் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் செஷனை தொடங்குவோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து எங்களோட யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் இந்து சொசைட்டி வந்து நடத்துகிற வழித்தரம் 2.0 செஷனுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்று நாங்கள் எங்களோட சொசைட்டியாக நாங்கள் பெருமைப்படுறோம். ஸோ இந்த வழித்தடம் வந்து உண்மையாக வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐ திங்க் 2021 வந்து செஞ்சினாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அப்பையும் வந்து எங்களோட செல்வகுமார் சார் முண்டை ஜாயின் பண்ணுங்க, செல்வகுமார் சாரும் ஜோகேந்திரகுமார் சாரும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து என்னென்னா மெயினாக இந்த செஷன் நோக்கம் வந்து இதில் ஜாயின், அதாவது இப்போ சயின்ஸ் ஃபேக்கல்டியில் படிக்கிற தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ கிராஜுவேஷன் முடிய அவங்க எப்படி வந்து அவங்களோட இண்டஸ்ட்ரியை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க, எப்படி ஒரு ஜாப்புக்கு போக போகிறாங்க, அடுத்த ஹையர் ஸ்டடீஸ் எப்படி போக போகிறாங்கன்றதுல வந்து அவங்களுக்கு வந்து சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் இல்லாமல் இருக்கும். ஒரு கிராஜுவேஷன் முடிய வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கைவிடப்பட்டவங்கன்ற ஒரு ஃபீலிங் வரக்கூடாதுன்றக்காண்டி ஸோ அவங்களை கைட் பண்ணி விடுறதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மாதிரி தான் இந்த செஷன் வந்து பிளான் பண்ணப்பட்டது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து சில பல ரீசன்ஸால வந்து செய்ய முடியாமல் போயிடுது. ஸோ திஸ் டைம் அகெயின் நாங்கள் வழித்தடம் 2.0 வந்து திரும்ப செய்ய தொடங்கியிருக்கோம். ஸோ இந்த முறை வந்து எங்களோட பனலிஸ்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறது வந்து 3 பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஐடி அண்ட் டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள். ஸோ அந்த வகையில் வந்து ஜோகேந்திரகுமார் சார், அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆயிருக்கார் ஐஎஃப்எஸ் அகாடமியில், அண்ட் அதில் ஐஎஃப்எஸ் அகாடமியில் ஹெட் டைம் இருக்கிறார். ஸோ அடுத்தது வந்து செல்வகுமார் சார் வந்து ஃப்ரீலான்சராயும் அதே மாதிரி பார்ட் டைம் லெக்சராயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். அண்ட் ஆல்சோ அவர் வந்து 23 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வெப் டெக்னாலஜியில் வந்து 23 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு. ஸோ அவர் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிசோர்ஸ் அன்றைக்கு இருப்பாருன்னு நாங்கள் நம்புறோம். ஸோ அடுத்தது வந்து சஞ்சித் அண்ணா வந்து இப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் டேட்டா டெக்னாலஜி சர்வீசஸ் அக்யூட்டி நாலேஜ் பார்ட்னர்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸோ அவர் ஆல்சோ NIBMல வந்து விசிட்டிங் லெக்சர்ஸும் செய்கிறார் டேட்டா சயின்ஸுக்கு. ஸோ இன்றைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிற எல்லா பேனலிஸ்டையும் நாங்கள் வரவேற்கிறத வந்து பெருமைப்படுறோம். ஸோ ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து நாங்கள் இந்த செஷனை தொடங்கிக்க வந்து ஒவ்வொருத்தர் பெரிய ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனோட தொடங்குவோம். ஸோ ஜோகேந்திரகுமார் சார், உங்களோட யூனிவர்சிட்டி லைஃப் பற்றி மற்றது உங்களோட கேரியரை பற்றி, நீங்கள் கேரியர் இது வரைக்கும் போன ஜேர்னி பற்றி ஒரு சில வேர்ட்ஸ் சொல்ல முடியுமா சார்? ரைட், தேங்க்ஸ் லூஷன் இந்த செஷனில் என்னை இன்க்ளூட் பண்ணதுக்கு. ஸோ என் பேர் யோகேந்திரகுமார், யோகி தான் ஷார்ட்டாக யூனிவர்சிட்டியில் கூப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து 2000லேருந்து 2004 மட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து கேம்பஸில் இருக்கக்குள்ளே ஒரு இன்டர்ன்ஷிப் செஞ்சேன். நான் ஐஎஃப்எஸ்ல 3rd இயரில் இருக்கக்குள்ள, பிறகு கேம்பஸ் முடிய அந்த கம்பெனிலே ஜாயின் பண்ணினேன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக. ஒரு 6 இயர்ஸ் மாதிரி வேலை செஞ்ச பிறகு விதின் ஐஎஃப்எஸ்லே ஐ ஹேட் சம் பேஷன் டு அந்த டீச் பீப்புள் ஆல்சோ. இப்போ நான் விசிட்டிங் லெக்சர்ஸும் கணக்கு செஞ்சேன். நான் இன்னும் 1-2 செய்கிறேன் நான், பட் நாட் அஸ் மாஸ் ஸ்கேல் அஸ் அந்த டைம். அப்போ ஐஎஃப்எஸ்க்குள்ளே ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருந்தது, அதாவது டெக்னிக்கல் ட்ரெயினராக வேலை செய்ய. ஸோ அதில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன் நான். தென் ஐ ஸ்டார்டட் டு மேனேஜ் அ டீம் ஆஃப் டெக்னிக்கல் ட்ரெயினர்ஸ். அண்ட் பிறகு அது ஒரு பெரிய ஒரு ஐஎஃப்எஸ்க்குள்ளே ட்ரைனிங் டெலிவரி யூனிட் ஒன்று சேர்க்கல. இப்போ நான் அதை ஹெட் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ நான் டெக்னிக்கலில் தான் ஸ்டார்ட் பண்ணினேன், பட் நவ் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கேன். ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால, இவன் ஒரு கம்பெனியில் இருந்தாலும் அது மல்டிபிள் ரோல்ஸாக இருக்கனால ஈச் 6-5 இயர்ஸுக்கு ஒருக்கா டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் தான் நான் இருந்திருக்கேன். பட் அதோடய நான் சொன்ன மாதிரி விசிட்டிங் லெக்சர்ஸும் கணக்கு செஞ்சுருக்கேன். ஈவன் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போல ஐடி மேஜர்ஸுக்கு ஐஎஃப்எஸ்லேருந்து ஒரு லெக்சர் செய்கிறாங்க. நான் அது 5 இயர்ஸாக செஞ்சேன். இப்போ ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக வேறு ஆக்கள் செஞ்சு கொண்டிருக்காங்க விதின் ஐஎஃப்எஸ். ப்ரொஜெக்ட் சூப்பர்விஷன் அந்த மாதிரி ஸ்டில் அகாடமியாவோட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கேன். ஸோ தட்ஸ் பேசிக்லி அபவுட் மீ. தேங்க்யூ சார். உங்களை பற்றி ஒரு நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து இப்போ ஜாயின் ஆகிக்கிறேன் எங்களோட ஜாயின் ஆகிட்டாங்களுக்கு ஒரு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து செல்வகுமார் சார், உங்களோட யூனிவர்சிட்டி லைஃப் அண்ட் உங்களோட கரியர்ல உங்களோட ஜேர்னி பற்றி கொஞ்சம் சில வேர்ட்ஸ் சொல்ல முடியுமா சார்? சார் ஐ திங்க் நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஓகே சார். வழித்தடம் ஒன்றுக்கு பிறகு இப்போ 2ஆவதுக்கு நாங்கள் சந்தித்தது பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.
நான் எனது பேர் செல்வகுமார், நெட்வொர்க் செல்வகுமார். நான் 1997ஆம் ஆண்டு நாங்கள் கலம்பு கேம்பஸுக்கு என்டர் பண்ணது. அதுக்கு பிறகு 2001ஆம் ஆண்டு நாங்கள் பாஸ் அவுட் பண்ணாங்க. இந்த பாஸ் அவுட் பண்ண உறவு எங்களுக்கு மிக கனகாலம் நாங்கள் இந்த ஃப்ரீயாக இருக்கையில் நாங்கள் ஒரு வித்தின் 1 மந்த்லேயே எங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்போ அந்த வேலையில் முதல் இருந்து நாங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பரை தான் வேலை செய்தேன் நான். அதாவது முந்தைய ஒரு மீடியா சொல்யூஷன் ஒரு பிரயோஜனமான கம்பெனி ஒன்றில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-150 வேலை செய்கிற கம்பெனி ஒன்றில் வேலை செய்தேன் நான். அதுக்கு பிறகு அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பிரச்சனை வந்ததோட அந்த எங்களுக்கு அந்த பிரச்சனை அந்த ஆக்களை லே டவுன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இன்னும் ஒரு கம்பெனிக்கு டெலிவியோன்ற ஒரு கம்பெனியில் வேலை செய்தேன். அப்போ அங்கே நான் கூட இந்த டிசைன் அதுவள் படித்தது. அதுக்கு பிறகு ஏடிடி, அது ஒரு இந்த வாழ்க்கையின் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஏடிடி அட்வான்ஸ் டேட்டா டெக்னாலஜியில் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது. என்னென்னு சொன்னால் இப்போ எல்லாமே வெப்போல பேஸ் பண்ண ஒரு வெப் டெக்னாலஜியோட பேஸ் பண்ண நாலேஜ் தான் எனக்கு கிடைச்சது. அதாவது இப்போ சிலாக்கள் இருந்து டெவலப்பர்ன்னு சொன்னால் ஒன்லி டெவலப்மெண்ட் மட்டும் செய்வாங்க. நான் டெவலப்பர் மட்டும் இல்லாமல் நெட்ஒர்க்கில் உதாரணத்துக்கு நாங்கள் எப்படி டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து போஸ்டிங் பண்ணுறது, டேட்டா பேஸ் பேக்கப் ரீஸ்டோர் இல்லை சகலத்தையுமே செய்ய வழிகிட்டது. அதால் அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் அந்த ஏடிடியில் வேலை செய்து இருக்கே நான் பார்ட் டைமாக சில ஃப்ரீலான்ஸ் வேலை செய்து கொண்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் நினைக்க வேணா ஃப்ரீலான்ஸ்ன்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி அப்படி எடுத்தது இல்லை. நோன் பர்சனால வர வேலைகளை செய்து கொண்டு இருந்தது. அதுக்கு பிறகு 2016 அதாவது கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிறகு அதாவது அந்த ஏடிடியில் நான் யோசிச்சேன் இதுக்கு பிறகு வெரி டிஃபிகல்ட் ஒரு கம்பெனியில் 8 hours 9 hours தொடர்ந்து வேலை செய்கிறது. அதுக்கு பிறகு தான் நான் 2016 கிட்டத்தட்ட 9 இயர்ஸை 16 8 இயர்ஸை ஃப்ரீலான்ஸாக வேலை செய்கிறேன். இந்த ஃப்ரீலான்ஸாக வேலை செய்கிறதுக்கும் டக்குன்னு ஒரு ஃப்ரீலான்ஸுக்கு போகாமல் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தபடியால் என்ன ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வந்தாலும் அதை கைவிடாமல் செய்து கிளைண்ட்டுக்கு ஒரு ஹாப்பியாக முடிக்கிறது ஒரு திறமை வந்தது. ஸோ அதால் தான் எடுவலன்னு சொல்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கொண்டு ஃப்ரீலான்ஸாக போகணும்னு சொல்லி. மற்றபடி ஐடியில் இப்போவும் நல்ல வேகன்சிஸ் இருக்குது. அது கனவேருக்கு அந்த நாலேஜ்ன்றது குறைவுன்னு தான் சொல்லலாம். அடுத்து அதுக்கேற்ற மாதிரி அந்த அந்த வியூவில் படிக்கிறதும் குறைவாக்கள். ஸோ அப்படி படித்தேன்னு சொன்னால் நல்ல வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்ன பற்றி சொல்கிறேன்னா விளங்குதான் சொல்லலாம். இது இன்னும் ஒன்று இந்த கேம்பஸில் பாஸ் அவுட் பண்ணி உடனே ஒரு C++ புக் ஒன்றும் ரிலீஸ் பண்ணேன். தமிழில் கிட்டத்தட்ட 230 பேஜ் உள்ள ஒரு C++ புத்தகம் வந்து வெளியிட்டது. கிட்டத்தட்ட 1000 புத்தகம் அடித்தது வெளியிட்டது. அது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு துவக்கத்தில் படிக்கிற C++ மாணவர்களுக்கு. நன்றி. தேங்க்யூ சார். ஸோ கிட்டத்தட்ட சார் வந்து செஷன் வந்து என்ன நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல இன்ட்ரோடக்ஷன் இருக்கோம். பட் சார் நிறைய விஷயங்களை சொல்லிட்டார். தன்னோட ஜேர்னிலேயே வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டார். ஸோ இதை பார்க்குறாங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அவட்ட ஜேர்னிலேருந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து சஞ்சித் அண்ணா. ஸோ சஞ்சித் அண்ணா வந்து நாங்கள் ஐ திங்க் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணது பொங்கல் தான். ஸோ அவரும் கேட்டவர் ஓகே நான் வரேன் தம்பின்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ சஞ்சித் அண்ணா உங்களோட யூனிவர்சிட்டி லைஃப் அண்ட் உங்களோட கேரியரில் நீங்கள் இது வரைக்கும் போன ஜேர்னி பற்றி கொஞ்சம் வேர்ட் சொல்ல முடியுமாண்ணா? தேங்க்யூ தம்பி. ஸோ முதலாவது இந்த இப்படி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணதுக்கு சரியான சந்தோஷம். வழித்தரம் 1 வழித்தரம் 2 நம்ம அக்ஷனுக்கும் இந்து சொசைட்டிக்கும் வாழ்த்துக்கள். அப்போ இந்த கரியரை பார்த்தீங்கன்னா நான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போ நான் 7 வருஷம் 7.5 வருஷம் தான் இண்டஸ்ட்ரியில். 2013 கேம்பஸுக்கு வந்தேன். நான் 2013 17 வரைக்கும். அப்போ அந்த காலகட்டத்துக்குள்ள நான் வந்து ஐஎஸ் தான் என்டர் பண்ணேன், இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ டெக்ன்றதை விட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கிராஜுவேட் அப்படிதான் நீங்கள் சொல்லலாம். அப்போ அது முடிஞ்ச உடனே நான் இன்டர்ன்ஷிப் தொடங்கி நான் வந்து எம்பான்னு சொல்லுவாங்க. இப்போ அப்புறம் மூடிஸ் அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்லி இப்போ கடைசி அக்யூட்டி நாலேஜ் பார்ட்னர்ஸ் அங்கே தான் நான் இப்போ வேலை செய்கிறேன். ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸாக வேலை செய்கிறேன். இப்போ தொடங்கிக்க அப்படி இன்டர்ன்ஷிப்பாக தொடங்கி அப்படியே ப்ரொமோட் ஆகி இப்போ நான் அசிஸ்டன்ட் டிரெக்டராக இருக்கேன். இப்போ இப்போதைக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக என்ன சொல்லுது டேட்டா சயின்ஸ் டீம் ஒன்று சின்ன டீம் ஒன்று இருக்குது எனக்கு இல்லை. இப்போ அவங்கள நார்மலாக ஃபாரின் கிளையன்ஸுக்கு அனலிட்டிக்கல் சொல்யூஷன்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதை விட எக்ஸ்ட்ராவாக அகாடமியான்னு பார்க்க நான் இப்போ 4 இயர்ஸாக NIBMல டேட்டா சயின்ஸ் டிகிரி டீச் பண்ணிட்டு இருக்கேன். 2nd இயர் அண்ட் 3rd இயர் அண்டர் கிராட்ஸுக்கு நார்மலாக பைத்தன் விஷுவலைசேஷன் அந்த மாதிரி மொடியூல்ஸ், அதோட பிக் டேட்டா டெக்னாலஜிஸ்
இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவல் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி பாடங்கள்ல கொஞ்சம் அகாடமிக் நாலேஜ் இருக்கும். அண்ட் அதை விட கரியர் கைடன்ஸ் அந்த மாதிரி பார்க்க இப்போ நார்மலாக அக்யூட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய யூனிவர்சிட்டிஸுக்கு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ கலாம் யூனிவர்சிட்டி, அப்புறம் ஜெஃப்னா யூனிவர்சிட்டி, அப்புறம் மொரட்டுவ, கெலனி அப்படி நிறைய யூனிவர்சிட்டிஸுக்கு இப்போ இதே மாதிரி பட் ஓவராலாக அந்த யூனிவர்சிட்டி ஸ்பான்சர்ஸோட கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கோம். அது ஒரு பேஷனால அப்படி செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இதுதான் இந்த ஒரு படி. ஓகே, தேங்க்யூ அண்ணா. ஸோ அண்ணா வந்து இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட இப்போ பேனலிஸ்ட் இப்போ நீங்கள் பேனலிஸ்ட் சொன்னதுலேயே வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து செஷனுக்குள்ள நுழைவோம். ஸோ எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக் கொள்கிறேன். என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து செஷன் போய்கொண்டு சில டவுட்ஸ் வரும். ஓகே, இது இப்படியா அப்படியா, இதை நாங்கள் கேட்கலாமான்னு சில டவுட்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு அந்த டவுட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த Q&A ஆப்ஷன் இருக்கு. அதில் வந்து உங்கள் டவுட்ஸை போடுங்க. அதெல்லாம் வந்து கடைசியில ஒரு Q&A செஷன் ஒன்று நடக்கும். ஸோ அதுல வந்து பேனலிஸ்ட்டை நாங்கள் அந்த கொஸ்டின்ஸை கேட்போம், அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வந்தாலும் வந்து அது வந்து Q&A என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதன் மூலமா உங்களுக்கு சேட்ல போட்டு விடுங்க. ஓகே. ஸோ நாங்கள் செஷனுக்குள்ள போவோம். ஸோ ஜோகேந்திரகுமார் சார், உங்களுக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்னண்டா சார், இப்போ ஒரு ஜொப்பன் வந்துட்டா சார், போற அண்டர் கிராஜுவேட்ஸுக்கெல்லாம் பெரிய ஃபைட்டா இருக்க போறது சார் இன்டர்வியூ. ஸோ ஒரு கேண்டிடேட்டா சார் ஒரு இன்டர்வியூக்கு போறாருன்னா சார், அவர்கிட்ட என்ன மாதிரியான விஷயங்களை வந்து இப்போ ஒரு ரெக்ரூட் பண்ற கம்பெனி வந்து எதிர்பார்க்குது? அதே மாதிரி சார் ஒரு முக்கியமான டவுட் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. என்னன்னா, இப்போ எனக்கு வந்து சில ஜிபிஏ குறைவா இருக்கும். ஸோ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்னால ஜிபிஏ தான் அவங்களோட ஒரு உயிர் மூச்சு மாதிரி இருக்கு. ஸோ ஜிபிஏ வந்து அவங்களோட இன்டர்வியூ செலெக்ஷன்ஸ்ல தாக்கம் செலுத்துமா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? லக்ஷன், என்னடா ஜிபிஏல தொடங்கினா ஜிபிஏ மட்டும் இல்லை, ஜிபிஏ வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அவங்க பார்க்கறது, ரைட்? ஸோ ஜிபிஏ அவரேஜா இருந்தா நீங்கள் பயப்பட தேவையில்லை, ரைட்? ஸோ ஜிபிஏ அவரேஜ் மீன்ஸ் மேபி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அது எல்லாம் இருக்கும். பட் இது எல்லாத்துக்கும் முதல்ல பார்க்க வேண்டியது, இன்டர்வியூக்கு முதல்ல நீங்கள் வந்து ஒரு சாலிடான ஒரு சிவியை கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு சிவி இல்லாட்டி அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல சிவி வந்து கிரியேட் பண்ணணும். அந்த சிவி வந்து உங்களை ரிப்ரசென்ட் பண்ணணும். ஸோ ஜிபிஏ வந்து ஒரு சின்ன இடத்துல இதான் இந்த ஜிபிஏன்னு போடுவீங்க, அது மட்டும் இல்லை, நீங்கள் செஞ்ச ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் இருக்கணும். ஏன்னா இன்டர்வியூக்கு போக முதல்ல, அதாவது உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ஒரு சான்ஸ் எடுத்து கொடுக்கறது வந்து உங்களோட சிவி தான். ஸோ இப்போ இந்த சிவி ரைட்டிங் அப்படி கணக்கு செஷன்ஸ் எல்லாம் இருக்கு, ரைட்? ஸோ யூடியூப் லேர்னிங் எல்லாம் கணக்கு இருக்கு. அதுகளுக்கு பார்த்து அது கொஞ்சம் உங்களை ரிப்ரசென்ட் பண்ற ஒரு நல்ல சிவியை முதல்ல கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. பட் தென் நீங்க சிவி ஒரு நல்ல மெண்டா ஒரு இன்டர்ன்ஷிப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு இன்டர்வியூ போறீங்கன்னா அங்க முதல்ல வந்து உங்களோட சாஃப்ட் ஸ்கில்களை செக் பண்ணுவாங்க. பிளஸ் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஜாப் வேண்டா, உங்களோட வந்து பேசிக் சாஃப்ட்வேர் கன்செப்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து சில தியரி கொஸ்டின்ஸாக இருக்கலாம். பட் கன்செப்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சு பார்த்தாது, நீங்கள் அந்த கன்செப்ட்ஸை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அந்த கன்செப்ட்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அதுகளையும் எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ இன்டர்வியூவில் மெயின்லி பார்க்குறது வந்து உங்களோட நாலேஜ், பிஹேவியர்ஸ், அப்புறம் நீங்கள் எப்படி அந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறீங்க. அப்புறம் அதுவும் என்ன, இப்போ வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் சாஃப்ட் ஸ்கில்ஸும் ஈக்குவல். இப்போ ஒரு 20 years பேக் நான் இண்டஸ்ட்ரி போக்கில் சில வேளை டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து அதுதான் கீயா இருந்தது. சில வேலை சாஃப்ட் ஸ்கில் அவ்வளோ இல்லாட்டியும் சில வேலை எடுத்துருவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, சரியான காம்படிட்டிவ். இப்போ உங்களோட சாஃப்ட் ஸ்கில் என்ன, நான் என்ன சொல்றேன்டா, எப்படி கம்யூனிகேட் பண்றதுண்டு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கிலீஷ் வந்து பிஸ்னஸ் லாங்குவேஜ், அதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னா கேம்பஸில் இருக்கக்குள்ளே கொஞ்சம் அடிஷனலி இங்கிலீஷ் படிக்கலாம். சரியா? அந்த மாதிரி. ஸோ பேசிக்லி ஸ்கில்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் அதுகளை தான் இன்டர்வியூவில் பார்ப்பாங்க. அண்ட் இன்டர்வியூவும் அப்போ ஒரு இன்டர்வியூக்கு போக முதலையும் மாக் இன்டர்வியூ செஷன்ஸ் அண்டு சில என்ன சொல்றது க்ரூமிங் செஷன்ஸ் உங்களோட கரியர் கைடன்ஸ் யூனிட் அதெல்லாம் வைக்கலாம். அப்படி இல்லாட்டியும் அதை நீங்களே ஸ்டூடெண்ட்ஸை ஆர்கனைஸ் பண்ணி, அதாவது ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் இன்டர்வியூ பண்ணிட்டு பிறகு அதுக்கு பிறகு ஃபீட்பேக் தருவாங்க. ஆனால் இன்டர்வியூ பண்ணுற ஆள் வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒரு ப்ரொமினென்ட்டான ஒரு ஆள். அந்த மாதிரி செஷன்ஸ்க்கெல்லாம் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களோட இன்டர்வியூக்கு போனீங்கன்னா ஒரு நல்ல சிவியும் ஒரு ஈவன் அவரேஜ் நாலேஜ் இருந்தால் டெஃபினெட்லி நீங்கள் இன்டர்வியூ பாஸ் பண்ணலாம். ஜிபிஏ மட்டும் பார்க்கறது இல்லைன்னு தான் என் கருத்து.
தேங்க்யூ Okay. சார். ஸோ இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து சில இப்போ கேரியர் ஃபேர் மாதிரி மற்றது முக் இன்டர்வியூஸ் மாதிரியான செஷன்ஸ் வந்து இப்போ நாங்கள் வந்து இந்த வழித்தடம் செய்ய போகிறோம்னு சொல்லிட்ட கதைக்கு சார் சொல்லியிருந்தார். ஸோ அது மாதிரியான செஷன் செய்கிறீங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் ஷுவராக ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ வழித்தடத்தின் அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து அதுக்கான திட்டங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் வர்ற பொழுது நாங்கள் அதுக்கான ஸ்டெப்ஸை நாங்கள் எடுப்போம் சார். ஸோ அடுத்ததா சார் செல்வகுமார் சார், உங்களுக்கு தான் சார் அடுத்த கேள்வி. ஸோ என்னடா சார் இப்போ செல்வகுமார் சார் சஞ்சித் அண்ணா 2 பேர் டைம் தான் சார், 2 பேர் டைம் தான். ஸோ என்னடா இப்போ வந்து ஐடி ஃபீல்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட். ஸோ ஐடி அண்ட் டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் வந்து என்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ் சார் இருக்கு? என்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸுக்கு வந்து இப்போ கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம்? செல்வகுமார் சார் உங்களோட ஐடி ஃபீல்டில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நல்ல வேகன்சிஸ் இருக்கு. அப்போ உதாரணத்துக்குன்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் ஒரு ஜாப் ஒன்றுக்குள்ளே போகிறோன்னு சொன்னால், இப்போ ஒன்றில் நீங்கள் ஒரு டெவலப்பராக போகலாம். டெவலப்பர்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் தெரிஞ்சு கொண்டு போகிறது. அப்படி இல்லாட்டி இருந்து ஜென்ரலாக உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கன்செப்ட் தெரிஞ்சு கொண்டு போகிறது. அடுத்தது வந்து கியூஏன்றது உங்களுக்கு தெரியும், குவாலிட்டி அசூரன்ஸ்னு சொல்கிறது, அந்த ஜாப் இருக்குது. அதுவும் நேரடியாகவே ஃபர்ஸ்ட் இதாகவே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அப்படி இந்த கணக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதை விட இப்போ நீங்கள் ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிறகு நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லாட்டி சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதுக்கப்புறம் ஒரு 4 or 5 இயர்ஸுக்கு பிறகு நீங்கள் இருந்து டெக் லீட், அந்த ஒரு இதுக்கு போகலாம். அதே மாதிரி இந்த டேட்டா பேஸ் எடுத்தேன்னு சொன்னால், டேட்டா பேஸ்லேயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ ஒரு கம்பெனி ஒரு 50 பேர் கம்பெனி இல்லை ஒரு கம்பெனி எடுத்தேன்னு சொன்னால், சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸுக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது இருந்து ஒரு லாங்குவேஜ் ஓரியன்ட், அதுக்கு நீங்கள் பிஹெச்பியோ சரி, ஜாவாவோ சரி, .NETஓ சரி, ஏதாவது ஒன்றில் ஒரு மாஸ்டர் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் நீங்கள் பேசிக் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்பர்லேருந்து சிலவில் எடுப்பாங்க, சிலவில் நேரடியாகவே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லி நேரடியாக எடுப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் இது கியூஏயும் அப்படித்தான், நீங்கள் நேரடியாகவே விடுபட இது இருக்குது. நம்மளோட இன்டர்வியூவை பார்த்துட்டு கியூஏயும் எடுப்பாங்க. அடுத்து டேட்டா பேஸில் நீங்கள் நீங்கள் டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் குவரி எழுதுறதா இருக்கலாம், இல்லாட்டி ஸ்டோர் ப்ரொசீஜரோ ட்ரிகர்ஸ் அது எழுதுறது, இதுகளுக்கு உங்களை உட்புத்தலாம். அதே மாதிரி நீங்கள் எடுத்துட்டால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேற நீங்கள் ஒவ்வொரு பொசிஷனுக்கு மூவ் பண்ணலாம். ஒன்லி டெவலப்பரோ இல்லாட்டி ப்ரோக்ராம்ன்ற ரீதியில் இல்லாமல் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு போகலாம். அது மாதிரி நீங்கள் டேட்டா சயின்ஸ்ன்னு சொன்னால், இப்போ இவர் சொல்லுவார் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லி டேட்டா சயின்ஸில் அதுக்கு போகலாம். அடுத்து நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்லி யூனியன் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ்ன்னு இருக்கு. இல்லாட்டி இருந்து நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் சர்வரை மேனேஜ் பண்ணுற மாதிரி, அதில் டொமைன் கிரியேட் பண்ணுறது, அப்படி எல்லாம் அந்த வேகன்சிஸும் இருக்குது. அப்போ பிளண்டி ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கு சூட்டபிளாக எங்களை நாங்கள் தயார்படுத்தணும். இப்போ கேம்பஸில் இருக்கையே நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் படிக்கணும். அதாவது படிக்கணுமே ஒன்று செல்ஃப் லேர்னிங்காக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் இது ஏதாவது கோர்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணலாம். அப்போ அதில் அப்படி எடுத்தேன்னு சொன்னால் நீங்கள் இன்டர்வியூக்கு போய்க்கு சரி, அந்த அவங்க கேட்குற ஏரியாவில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தேன்னு சொன்னால் உடனடியாக உங்களுக்கு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. சஞ்சித், நீங்கள் டேட்டா பேஸை பற்றி சொல்லுங்கள், டேட்டா சயின்ஸை பற்றி சொல்லுங்கள். ஆமாண்ணா, இப்போ அண்ணா சொன்ன மாதிரி ஐடி தவிர்த்து இப்போ டேட்டா சயின்ஸ் பார்க்க இப்போ நான் அதை ஒரு மெயினாக ஒரு 2 பிரிவாக பிரிப்பேன். முதலாவது வந்து டேட்டா இன்ஜினியரிங் சொல்லி ஒரு பாட்டுக்குள்ள எல்லாத்தையும் போடலாம். அதே மாதிரி டேட்டா சயின்ஸ் சொல்லி ஒரு பாட்டு போடலாம். இப்போ டேட்டா சயின்ஸ்ன்னு சொல்லிக்க நாங்கள் டேட்டா அனலிஸ்ட் வேலையில் இருக்கு, டேட்டா சயின்டிஸ்ட் வேலையில் இருக்கு. மோஸ்ட்லி இந்த வேலையில் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க ஏதாவது ஒரு சோர்ஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்து பிறகு நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் செய்யறது, அதுல இருந்து இன்சைட்ஸ் எடுக்கிறது, அதில் கொடுக்கறது, அந்த மாதிரியான வேலைகள். நார்மலா உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு டேட்டா பேஸ் டூல்ஸும் அந்த மாதிரி உங்களுக்கு அனலிட்டிக்கல் மைண்டும் இருந்தா நார்மலா இந்த மாதிரி வேலையில் எடுக்கலாம். அதை விட இப்ப டேட்டா இன்ஜினியரிங்ன்றது கொஞ்சம் இப்ப ஸ்ரீலங்கா மார்க்கெட்ல இப்ப கொஞ்சம் காலமா கூடுதலா இருக்கு. நார்மலா இது ஒரு ஐடிக்கும் டேட்டா சயின்ஸுக்கு நடுவுல இருக்கிற ஒரு
ஒரு பிளேஸ் மாதிரி. இப்போ நார்மலா என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடி நாலேஜ் நல்லா இருக்கணும், அதே மாதிரி அனலிட்டிக்கல் நாலேஜும் இருக்கணும். நார்மலா டேட்டாவை மேனேஜ் பண்றது இப்போ நிறைய நியூ டூல்ஸ் வந்திருக்கு. அப்ப அந்த டூல்ஸை மேனேஜ் பண்ணிக்கொண்டு இந்த டேட்டா மூவ் பண்றதுக்கான அந்த பைப் லைன்ல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றதுக்கான வேலைகள், இதுல நிறைய வேலைகள் இருக்கு. இப்ப என்ன சொல்றது, ஸ்டார்டிங்ல கனெக்டர்ஸ் சொல்லி அப்ப அந்த டூல்ஸை மேனேஜ் பண்றது, அதுக்கப்புறம் இப்ப இந்த அனலிட்டிக்கல் டூல்ஸ் இருக்கு, ஸ்பார்க் அப்படி இப்படின்ற அப்ப அதுகளை மேனேஜ் பண்றது. அப்ப அதுகள் சம்பந்தமான டூல்ஸ் தெரிஞ்சா உங்களுக்கு டேட்டா இன்ஜினியரிங் வேலை செய்யலாம். அது இல்லாம இப்ப இந்த பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டெவலப்பர்னு சொல்லி அதுவும் ஒரு வித்தியாசமான டூல். நார்மலா டேப்லூ, பவர் பிஐ இந்த மாதிரி விஷுவலைசேஷன் டேஷ்போர்ட்ஸ் டூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, அதோட உங்களுக்கு ஸ்டாக் நாலேஜ் இருந்தா, இப்போ கம்பெனிஸ் என்ன செய்யலாம், பிசினஸ் இன்டெலிஜென்ட் டெவலப்மெண்ட் எடுக்குது. நார்மலா நீங்க டேட்டா எடுத்து அதுல இன்சைட்ஸ் கிரியேட் பண்ணி மேனேஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி வித்தியாசமான டூல்ஸ் இருக்கு. அதை விட குறைவு வாய்ப்புகள் இப்போ குவான்ட் அனலிஸ்ட் இருக்கு. நார்மலா இப்ப ஃபைனான்சியல் மாடலிங், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரியான வேலைகளும் நார்மலா உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுக்குள்ள இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ செல்வகுமார் சார். ஸோ இதில் இப்போ அடுத்ததாக இப்போ வந்து ஜாப் ரோல்ஸ் என்னென்னு சொல்லி எங்களோட ஜாயின் ஆகிக்கிற எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு நில விளக்கம் மட்டும் கிடைச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் அதை வந்து Q&A போட்டுக்கொள்ளுங்க. நான் கடைசியில் வந்து அதை வந்து பேனலிஸ்டோட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ஜோகேந்திரகுமார் சார் உங்களுக்கு தான் சார். என்ன சார், இப்போ ஐடிலேயோ டேட்டா சயின்ஸ்லையோ சார், இப்போ ஸ்ரீலங்காவில் அல்லது ஃபாரின்ல அங்கே வந்து இப்ப செய்யறதுக்கு சார் இப்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஸ்பெஷல் டிகிரிஸ்க்கு வந்து கூட ப்ரிஃபரன்ஸ் இருக்கு, அப்படிதான் இருக்கா சார்? அதாவது ஸ்பெஷல் அண்ட் ஜென்ரல் டிகிரி பார்த்தா, இப்போ டேட்டா சயின்ஸ் மாதிரி பார்த்தா அது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஏரியா. ஸோ அதுக்கு ஸ்பெஷல் டிகிரி செஞ்சிருந்தா ஒரு நல்ல வேல்யூ இருக்கு. ஜென்ரல் டிகிரியா ஸ்பெஷல் டிகிரியா நல்லமென்று கேட்டா, அது ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மேக் பண்ற இடம் வந்து ஹையர் ஸ்டடீஸுக்கு தான், நாட் ஃபார் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது இப்போ நீங்க வெளியில போயிட்டு எங்கேயாவது ஒரு மாஸ்டர்ஸ் செய்ய போறீங்கன்னா 3 years விட 4 years செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிரெக்டா அங்கே போயிட்டு மாஸ்டர்ஸ் செய்யலாம். 3 years டிகிரி செஞ்சிருந்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு ஃபவுண்டேஷனோ ஒரு டாப் அப் டிகிரி செஞ்சுட்டு தான் அதுக்கு பிறகுதான் மாஸ்டர்ஸோ பிஹெச்டி உங்களுக்கு தொடங்கலாம். ஸோ இது பெரிய டிஃபரன்ஸ் உண்டு இல்லை லக்ஷன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீங்க ஸ்பெஷல் டிகிரி செய்யணுமா ஜென்ரல் டிகிரி செய்யணுமா ஃபார் வேலை வாய்ப்புகள். அண்ட் வேலைவாய்ப்பு ஸ்ரீலங்காலேயோ வெளிநாடுகளிலோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கு. அண்ட் ஸ்பெஷலி ஐடி மோஸ்ட் ஆஃப் த வெளிநாடு வேலைகளும் இங்கே ஆஃப் ஷோர்ஸ்ல செய்யறாங்க. அண்ட் சம்டைம்ஸ் நீங்க ஸ்ரீலங்காவில் ஒரு கம்பெனியில சேர்ந்து கொஞ்ச நாள் வேலை செஞ்ச பிறகு இங்கிருந்தே அவங்க சில வேலை வெளிநாடுகளுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. சில நேரம் அது லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம், அதாவது 1 year 2 year அப்படி இருந்தோன்னே அங்கே இருக்கிற மாதிரி வரும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸா இருக்கு. பட் ஸ்பெசிஃபிக்கா ஜென்ரலா ஸ்பெஷலான்னு கேட்டா அது ரெண்டும் ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்லி அந்த ஸ்டடீஸ்ல மட்டும்தான் அது வேறுபடும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ இதோட நாங்கள் அடுத்த கொஸ்டினுக்கு நாங்கள் மூவ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது சார் என்னண்டா, இது எங்களோட பேனலிஸ்ட் எல்லாருக்குமான ஒரு கேள்வி உண்டு. என்னண்டா இப்போ வந்து கரண்டா இண்டஸ்ட்ரியில், அதாவது ஐடியோ டேட்டா சயின்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து அதிகமாக யூஸ் பண்றாங்க? அண்ட் ஆல்சோ அதோட இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. என்னன்னா ஓகே என்ன யூஸ் பண்றாங்க, இப்போ நாங்கள் அதில் இப்போ நாங்கள் ஒரு அண்டர் கிராஜுவேட்டாக நாங்கள் எதில் வந்து கூட ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் அதை படிக்கணும். அண்ட் ஆல்சோ அதை நாங்கள் இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நாலேஜை வந்து நாங்கள் டெவலப் பண்ணணும்னா என்ன மாதிரி நாங்கள் டெவலப் பண்ணாங்க, அதை என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ், ஏதாவது ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அப்படி என்னென்ன பிளாட்ஃபார்ம் தான் நாங்கள் டெவலப் பண்ணலாம்னு சொல்ல முடியும் சார்? இப்போ என்னன்னு சொன்னால், இப்போ உண்மையாக அந்த கன லாங்குவேஜஸ் இருக்கு. அதில் இப்போ ஸ்ரீலங்காவில் கூட பாவிக்கிறேன்னு சொன்னால் ஜாவாவில் கூட டெவலப்பர்ஸ் எடுக்கிறாங்க. என்ன ஜாவாவில் கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே வேளை டாட்நெட்லையும் நல்ல வேகன்சிஸ் இருக்கு. அதாவது ஷாப்லேயும் சரி, விஷுவல் பேசிக்லேயும் சரி வேகன்சிஸ் கணக்க இருக்கு. மற்றது பிஹெச்பி இப்போ கூட அது வெப்சைட் பேஸ் பண்ண கணக்க செய்கிறது இப்போ பிஹெச்பியில் தான். அதாவது வெப்சைட்டோ சரி, இல்லாட்டி சிஎம்எஸ் உள்ள வெப்சைட்டோ சரி, இல்லாட்டி ஒரு பிக் பேஸ் சிஸ்டமோ உண்டா சரி, உதாரணத்துக்கு இன்வென்ட்ரி கண்ட்ரோல் சிஸ்டமோ, இல்லாட்டி ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோ, இல்லாட்டி இன்வாய்ஸ் சிஸ்டமோ, ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோ, எனிதிங் நீங்கள் பிஹெச்பியில் வெரி ஈஸியாக நீங்கள் டெவலப் பண்ணலாம். அட் தட் சேம் டைம் நீங்கள் சர்வரில் ஹோஸ்ட் பண்ணுறதும் ஈஸி.
அதால அந்த பிஹெச்பிக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அப்போ பிஹெச்பி லைட் வெயிட் லாங்குவேஜ் ஒன்றது ஈஸியாக ஸ்டடி பண்ணலாம். மற்றது அதில் கணக்க வேர்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க்குகள் இருக்கு. அதையும் படித்தேன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு எடுக்கலாம். அதே மாதிரி இருந்து இது ரூபி அண்ட் ரைல்ஸ் அதுலேயும் நல்ல வேகன்சிஸ் இருக்கு. என்னென்னு சொன்னால் இப்போ கூட கூட வேகன்சிஸ் இருக்குன்னு சொன்னால் ஜாவாலையும் .NETலையும் அதே இதில் பிஹெச்பியில் நல்ல வேகன்சிஸ் இருக்கு. இப்போ அதை நீங்கள் ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் கொஞ்சம் லாங்குவேஜஸ் இல்லாமல் கன்செப்டை வழியாக படிக்கணும். அதாவது லொஜிக்கை வடிவாக படித்தேன்னு சொன்னால் இப்போ யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டு இருக்கே நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்ட்ராவை ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ஒரு ஷோர்ட்டாக எங்கேயாவது இடத்துல வேலை என்று இல்லாமல் ப்ரொஜெக்ட் எடுத்து செய்கிறது கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் அதில் கணக்கை லேர்ன் பண்ணுவீங்க. லேர்ன் பண்ணி டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து டேபிளில் க்ரியேட் பண்ணுற நார்மலைசர்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் க்ரியேட் பண்ணி கொஞ்சம் பழகுவீங்க. அப்போ இது கூட நாங்கள் சொல்லாமன்னு சொன்னால் இதைத்தான் சொல்லாமல் டேட்டா சயின்ஸில் இவர் செஞ்சு சொல்லுங்க இருக்காங்க. டேட்டா சயின்ஸில் இப்படி வேகன்சிஸில் ஏஐ பற்றியும் இருக்கா இவர் சொல்லுங்க இருக்கா ஜோகி. இப்போ அதில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டேட்டா சயின்ஸ் மெயினாக பைத்தன். இப்போ பைத்தன் தான் என்ன சொல்றது ஒரு மேஜர் கண்டென்ட். பைத்தன் நார்மலாக டேட்டா சயின்ஸ் ஈகோ சிஸ்டத்துக்குள்ள வர நிறைய லைப்ரரி சப்போர்ட் எல்லாமே பைத்தனுக்கு இருக்கு. அதில் பைத்தன் ஒரு பயங்கர முக்கியமான உண்டு. அதே போல் சில கம்பெனிஸ் கூடுதலாக 6 கேட்பாங்க, கொஞ்சம் மாறி தெரிஞ்சிருந்தா நல்ல மண்டு. பட் அதை விட இப்போ நீங்கள் டேட்டா சயின்ஸ் பார்க்க இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஜாப் ரோல் போய் மெயினாக என்ன பிரச்சனைனா இப்போ டேட்டாவை நீங்கள் குவரி பண்ணி எடுத்து பேர்ந்து அதை அனலைஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ நார்மலாக நீங்கள் SQL நோ SQL இது ரெண்டுலையும் சம்பந்தப்பட்ட டேட்டா பேஸ் நாலேஜ் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். அதாவது ஒன்று SQL லாங்குவேஜ் இருக்கு, நோ SQL இப்போ ஒவ்வொரு இதுகள் இருக்கு, MongoDB அதுகள் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தா கட்டாயம். நார்மலா நீங்க ஜாப் ரிக்வயர்மெண்ட் பார்க்கும் கட்டாயம் அதையும் கேட்டிருப்பாங்க. அப்ப அது உண்டு. இப்ப அதை விட இப்ப இந்த புதுசா நிறைய டேட்டா வரனால இந்த பிக் டேட்டா சிஸ்டம்ஸ் சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர்கிடெக்சர்னு சொல்லி அதுல நிறைய டூல்ஸ் வருது. இப்ப ரொம்ப பிரதானமா இப்ப ஸ்பார்க் டேட்டா பிரிக்ஸ் அஷூரால வருது. ஸ்பார்க்குக்கு பயங்கர ஸ்கோப். இப்ப நிறைய கம்பெனிஸ்ல நான் அறிஞ்சிங்க இன்டர்னலா ஸ்பார்க் தான் யூஸ் பண்றாங்க. இப்ப ஸ்பார்க் படிச்சிருந்தீங்கன்னா அதுவும் பயங்கர ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப அதோட இப்ப எனக்கு நீங்க கேட்ட மாதிரி இப்ப வேற எந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சர்டிபிகேஷன் செய்ய வேணும் என்றா அதென்ன நான் சொல்லுவேன், நார்மலா கிளவுட் ரிலேட்டட் சர்டிபிகேஷன் செஞ்சீங்கன்னா நல்ல. இப்ப அதுல மெயினா 3 இருக்கு, அஷூர், AWS, GCP, கூகுள் கிளவுட். 3லையுமே நீங்க நார்மலா டைப் பண்ணி பார்த்துக்க உங்களுக்கு வரும் டேட்டா சயின்ஸ் ஓ டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டட் சர்டிஃபிகேட்ஸ். அதுகள் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா பயங்கர வேல்யூ அடிஷன் கட்டாயம். அது வந்து உங்களோட சிவில ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்க பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் பக்கம் போறேன்டா அஷூர் பக்கம் டேப்லூக்கு பவர் பிஐக்கு எல்லாம் கொஞ்சம் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அதுவும் பயங்கர அடிஷன். ஏண்டா நார்மலா அந்த மாதிரி ஒர்க் பார்க்க இந்த சர்டிஃபிகேஷன்ஸோட டிகிரி இருந்தாலே நார்மலா இன்டர்ன்ஷிப்புக்கு அதுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்வாங்க. ஸோ அந்த செல்வானாவும் சஞ்சிதானோட அதை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எது நல்ல லாங்குவேஜ் படிக்கணும் வேண்டாம். அது ஒரு லாங்குவேஜ் உண்மையாக சொல்ல கஷ்டம். அதை இப்போ செல்வானாவும் கொஞ்சம் லாங்குவேஜஸ் சொன்னார், பிறகு சஞ்சிதன் டேட்டா சயின்ஸில் உள்ளதை சொல்லி கொண்டு போனார். பட் பேசிக்லி நீங்கள் அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்குள்ள கன்செப்டுகளை படிங்க, அதை ஷோ கேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நல்லா இன் அண்ட் அவுட் தெரிஞ்சிருக்குங்க. அண்ட் இப்போ கம்பெனியில் போயிட்டு வேறொரு லாங்குவேஜ் ஸ்விட்ச் பண்ண கேட்டால் அதுவும் ஸ்விட்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே எல்லாம் கான்செப்ட்ஸும் லாஜிக்ஸும் தான். உங்களுக்கு ஒரு புது லாங்குவேஜை படித்து அதுக்கு மாறக்கூடிய திறமை இருந்தால் அதுதான் உண்மையாக ஆப்டிமலாக எல்லாரும் பார்க்குறது. அண்ட் இப்போ வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சும் காணாது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது. இப்போ அந்த டீம் என்வாயர்மெண்ட்ஸில் சில அடிஷனல் டூல்ஸ்கள் இருக்குது. அதாவது கோட் ரிப்போசிட்டரி ஒன்று இருக்குது, அதாவது நீங்கள் கோட் பண்ணுற ஃபைல்ஸ்களை எப்படி சேவ் பண்ணுறதுண்டு, அதோட ஆட்டோமேஷன், அந்த கண்டினியூவஸ் என்ன சொல்கிறது கண்டினியூவஸ் டிப்ளாய்மெண்ட் பைப்லைன் அண்டு அதாவது டெவலப்மெண்ட் ப்ரோசஸ்கள் அது வந்து எப்படி இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்களோட எந்தெந்த இடத்துல கனெக்ட் ஆகும்ண்டு. சில வேளை அந்த பேக் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது டேட்டா பேஸ் மட்டும் டெவலப் பண்ணுறாக்கள் இருப்பாங்க, அவங்க வந்து SQL, PLSQL, Oracle அந்த மாதிரி பேக் அண்ட் லாங்குவேஜஸ் மட்டும்தான் தெரியுமா அவங்களுக்கு. ஃப்ரண்ட் எண்டில் வந்து அந்த வெப் அண்டா வெப் டெக்னாலஜிஸ், விண்டோஸ் அண்டா .NET வேறு என்ன மாதிரி லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கு. அப்போ அதெல்லாம் என்ன மாதிரி அந்த கண்டினியூவஸாக
இன்டிகிரேட் பண்றதுக்கு இந்த சிடி ஐசிஐ பைப்லைன் எல்லாம் இருக்கு. அந்த அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்களும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து ட்ரெண்ட்ல இருக்கிறது வந்து ஏஐ, ரைட்? ஸோ அதாவது ஒரு ப்ரோக்ராமரில் வந்து இண்டஸ்ட்ரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது ஏஐஎம் யூஸ் பண்ணி அடிஷனல் லாஜிக்ஸ் எழுதியலுமா, குவிக்கா எழுதியலுமா, ரைட்? ஸோ ஆல்ரெடி என்ன மாதிரி ஒரு மாடியூல்ஸ் எங்கேயாவது எழுதியிருந்தா அதை திருப்பி ஸ்க்ராட்சில் இருந்து எழுதாம எங்கேயாவது அந்த ஏஐ டூல்ஸ்கள் யூஸ் பண்ணி இல்லாட்டி அந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அந்த மாதிரி இதுகளில் போயிட்டு அந்த ஐடியாஸை கொடுத்து அதுலேருந்து ஐடியாஸ் எடுத்து அதை ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுமா? ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸுகளும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு தனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மட்டும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு பதிலாக. லக்ஷன். ஓகே சார், தேங்க்யூ ஆல். ஸோ இதில் இப்போ நாங்கள் வந்து இப்போ என்ன ஒரு சரி, ஸோ நாங்கள் வந்து இப்போ என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நாங்கள் மெயினாக பார்ப்போம் கேட்க வந்து அவங்க சொன்னாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாறும், முகமூடி மாறும், ஆனால் அதில் இருக்கிற கன்செப்ட் ஒன்று தான். ஸோ நீங்கள் கன்செப்டை வரைய பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாறக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். ஸோ அடுத்ததாக வந்து நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். ஸோ அடுத்ததாக வந்து இப்போ சார் இப்போ இது வந்து ஜோகேந்திரகுமார் சாருக்கும் சஞ்சீத் அண்ணாக்கும். ஸோ இது என்னன்னா இப்போ டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட்லயோ இல்லாட்டி ஐடி ஃபீல்ட்லயோ சார் என்ன மாதிரியான இன்டர்ன் சான்சஸ் இருக்கு சார்? இந்த இப்போ ஒரு ஒர்க்கு போகணும்னா அவங்க வந்து இன்டர்ன் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஸோ இன்டர்ன் என்ன மாதிரியான இன்டர்ன் சான்சஸ் இருக்குது அண்ட் அதெல்லாம் நாங்கள் எப்படி சார் அறிஞ்சு கொள்றது? ஒரு அண்டர் கிராஜுவேட்டா வந்து கிராஜுவேட் ஆகும்போதோ இல்லாட்டி அவங்க படிக்கும்போது இன்டர்ன் சான்ஸ் செய்யறாங்க. இண்டஸ்ட்ரியல் டிகிரின்னு போது இன்டர்ன் வந்து அவங்களோட கிராஜுவேஷன் பீரியட்லயே செய்யணும். ஸோ அதை வந்து அவங்க எப்படி அறிஞ்சு கொள்றது, அதுக்கு எப்படி அவங்க அப்ளை பண்ணலாம், இதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இன்டர்ன்ஷிப்ண்டா வளமையா யூனிவர்சிட்டியால சில நேரம் ஒரு செமஸ்டர் அலோகேட் பண்ணுவாங்க. 3 months 6 months இன்டர்ன்ஷிப் செய்யணும்ண்டு. இப்போ நான் நினைக்கிறேன் உங்களோட டிகிரி ப்ரோக்ராம்ல அப்படி இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் அடிஷனலி அதாவது அது இன்டர்ன்ஷிப் செஞ்சாதான் நல்ல. ஏன்னா இப்போ வந்து ஒரு டிகிரி பாஸ் பண்ணா இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது மேண்டட்ரி. ஏன்னா அவங்க வந்து சில நேரம் அந்த நீங்க டிகிரி முடிச்சு ஒரு இன்டர்வியூக்கு போனா ஒரு 5 பேர் இருந்தா அதுல ஒரு 4 பேர் இன்டர்ன்ஷிப் செஞ்சிருக்காங்க, ஒரு ஆள் இன்டர்ன்ஷிப் செய்யாட்டி அந்த செய்யாத ஆளை பத்தி பெருசா ஷார்ட் லிஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து சரியான கீ. அண்ட் நீங்க வந்து சரியான இடத்துல ஒரு இன்டர்ன்ஷிப்பும் செய்யணும். அதாவது உங்களுக்கு வந்து பேக் எண்ட் அதாவது டேட்டா சயின்ஸ்ல விருப்பம் வேண்டாம், டேட்டா சயின்ஸ் இருக்க ஒரு கம்பெனிலே நீங்க அந்த ஒரு இன்டர்ன்ஷிப்பை செய்ய. அதாவது என்ன சொல்ல வரேன்னா உங்களோட இன்டர்ன்ஷிப் வந்து ரெலவெண்டா இருக்கும், ரைட்? ஸோ நீங்கள் டேட்டா சயின்ஸ் செஞ்சு கொண்டு ஒரு கிராஃபிக் டிசைனிங் இன்டர்ன்ஷிப் செஞ்சால் அது வந்து உங்களோட டிகிரி ப்ரோக்ராமுக்கு ரெலவன்சி இருக்காது. ஏன்னா சிலாக்கள் வந்து அந்த இன்டர்ன்ஷிப்பை கம்ப்ளீட் பண்ணணுமென்றதுக்காக என்ன மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப்பை செய்கிறது, ரைட்? அடுத்தது வந்து இந்த இன்டர்ன்ஷிப்பில் எப்படி அப்ளை பண்ணி போகிறதுண்டு, ரைட்? ஸோ எனக்கு தெரிஞ்ச மட்டும் எல்லா யூனிவர்சிட்டிலையும் கரியர் கைடன்ஸ் யூனிட்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும், ரைட்? அப்படி ஹெல்ப் பண்ணாத பட்சத்தில் அந்த வேர்ஸ்ட் கேஸ்ல வந்து உங்களோட சீனியர்ஸ் இருப்பாங்க, சீனியர்ஸ் எங்கேயாவது வேலை செய்வாங்க, அவங்க த்ரூ கண்டாக்ட் பண்ணி அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி இப்போ இந்த ஃபோரம்ஸ்கள் இருந்தால் அந்த ஃபோரம்ஸ் லக்ஷன் நீங்களாவது கோஆர்டினேட் பண்ணி இப்போ இன்டர்ன்ஷிப் கிடைக்காத ஆக்களுக்கு அவங்களோட சிவிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த மாதிரி கம்பெனிஸுக்கு அனுப்பலாம். ஏன்னா இன்டர்ன்ஷிப் பண்ணுறது எல்லா கம்பெனிலையும் இருக்கும். ஆனா எந்த மந்த்தும் இருக்காது, அவங்களுக்கு அந்த சீசன்லி ஒரு வச்சிருப்பாங்க. அப்ப அந்தந்த கம்பெனிஸுக்கு அந்த சிவிஸை அனுப்பினா அவங்க கட்டாயம் அதை பார்த்துட்டு விருப்பம்ண்டா இன்டர்ன்ஸுக்கு எடுப்பாங்க. அதான் அது சில கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து இமெயில் வந்து வச்சிருப்பாங்க, கரியர்ஸ் அட் வாட் எவர் த கம்பெனி. அப்போ அந்த இமெயிலுக்கு நீங்கள் வந்து உங்களோட இன்டர்ன்ஷிப் வந்து இப்போ இந்த வருஷம் நான் செகண்ட் இயர் செய்கிறேன், தேர்ட் இயரில் வந்து எனக்கு இந்த பீரியட்ல ஒரு இன்டர்ன்ஷிப் செய்யலாம்னு கேட்டால் மோஸ்ட் ப்ராப்ளி ஹெச்ஆர் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க, ரைட்? இப்போ நான் இது கடைசியாக சொல்றது எல்லாம் நீங்களா போயிட்டு தேடிக்கொள்கிற இன்டர்ன்ஷிப்ஸ், ரைட்? பட் மோஸ்ட் டிஃபால்ட்லி யூனிவர்சிட்டிஸில் வந்து இந்த கரியர் கைடன்ஸ் யூனிட்ஸ் வச்சிருப்பாங்க. அது அவங்க என்ன செய்வாங்க, இன்டர்ன்ஷிப் பீரியட் வரக்குள்ள உங்களோட சிவிஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி உங்களை வந்து கம்பெனிஸோடையும் கனெக்ட் பண்ணி, அப்போ அதுலேயும் ஒரு அப்ளிகேஷன் ப்ரோசஸ் தான். நீங்கள் சிவியை முதல்ல செஞ்சு ஈவன் தோ இட்ஸ் இன்டர்ன்ஷிப் சிவி ஒன்று அப்ளை பண்ணணும், அதை பார்த்துட்டு அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. அந்த இன்டர்ன்ஷிப்பும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்காது. ஸோ அதுவும் ஒரு காம்படிட்டிவ். ஸோ அதுக்கும் ஒரு சிவி நல்ல சிவி இருக்கணும். சஞ்சிதா நீங்களும் என்ன ஆட் பண்றீங்களா அதுக்கு?
ஓண்ணா ஐ திங்க் இப்போ அண்ணா சொன்ன மாதிரி மெயின் வந்து கரியர் கைடன்ஸ் யூனிட் தான். அவங்க தான் மெயினா இல்லாமல், அதாவது அவங்க தான் டிரெக்டாகவே போயிட்டு கம்பெனிகளுக்கு போயிட்டு பேசி ஒரு இத்தனை வேணும் என்று சொல்லி எடுப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல எக்ஸ்ட்ராவா இருக்கிற பட்சத்துல நான் 2 சோர்ஸ் சொல்லுவேன். ஒன்று வந்து நார்மலா வெப்சைட்ஸ், அதுதானே நார்மலா இங்க இருக்கிற ஃபைன் மை ஜாப்ஸ் அந்த மாதிரி வெப்சைட்ஸ் இருக்கு. அதுல போயிட்டு நீங்க உங்களோட மெயின் ஸ்பெசிஃபிக் ஏரியா கொடுத்து இன்டர்ன்ஷிப்ஸ் எடுத்து அப்ளை பண்ணலாம். அது உண்டு. அப்படி இல்லாட்டி நான் என்ன சொல்லுவேன், சீனியர்ஸ் மூலமா போறதான். இப்போ நார்மலா இப்போ நீங்க எந்த ஃபீல்ட்ல போறீங்களோ அந்த ஃபீல்ட்ல நிறைய சீனியர்ஸ் இருப்பாங்களா, அப்ப அவங்க மூலமா எந்தெந்த கம்பெனி இல்ல அட்லீஸ்ட் அவங்க ட்ரை பண்ணியாது இருப்பாங்க 1 வருஷம் 2 வருஷம் மூலம். அப்ப அவங்க மூலமா போய் எந்தெந்த கம்பெனிஸ் இருக்கு. இப்போ வரமா டேட்டா சயின்ஸ்ன்னு சொல்லேக எனக்கு ஒரு 5-6 கம்பெனிஸ் தெரியும். ஓகே, இவங்க தான் மெயினா ஒவ்வொரு முறையும் ஒரு 4-5 இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. அதை விட நிறைய புது கம்பெனிஸ் வருது, அவங்களும் ஒரு 2-3 இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. அப்ப அந்தந்த கம்பெனிஸுக்கு நீங்க எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணி சில நேரங்களில் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. அது எக்ஸ்ட்ரா சோர்ஸ். பட் ஆனா சொன்ன மாதிரி மெயினா கரியர் கைடன்ஸ் யூனிட்டால போறதுக்கு தான் வாய்ப்புகள் கூட. ஸோ தேங்க்யூ ஜோதிரமா சார் அண்ட் சஞ்சித் அண்ணா. ஸோ இதுல வந்து இப்ப அவங்க சொன்னதுல வந்து நாங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ள முடியாது இருக்குது. என்னன்னா இன்டர்ன்ஷிப் வந்து ஒரு கிராஜுவேட் ஆகி ஒரு ஒர்க்கு போற அளவுக்கு மிக மிக முக்கியமானது. அண்ட் ஆல்சோ அதை நாங்கள் எப்படி வந்து அதை எடுக்கலாம் என்றதை பற்றி ஒரு நல்ல விளக்கத்தை வந்து தந்திருந்தாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நாங்கள் நம்புறோம். ஸோ அதோட நாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா சஞ்சித் அண்ணாக்கு என்னன்னா இப்போ வந்து டேட்டா சயின்ஸ் கேட்கல என்ன மாதிரியான சொப்பியா பேக்கேஜஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி அது இப்போ நாங்கள் இப்போ ஒரு அண்டர் கிராஜுவேட் ஆகும் நாங்கள் என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் வந்து படிக்கணும் அண்ட் அதை நாங்கள் எப்படி வந்து அதில் இருக்கிற ஸ்கில்ஸை வந்து எப்படி நாங்கள் டெவலப் பண்ணலாம். சரி, இந்த கேள்விக்கு மெயினா இதுல 2 விதமான ஆன்சர் இருக்கு. ஒன்று வந்து இப்ப நீங்க நார்மலா டேட்டா சயின்ஸ்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறதுக்கு ஒரு பக்கம் டூல்ஸ் முக்கியம். நீங்க நிறைய டூல்ஸ் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த இப்ப கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அவன் டக்குன்னு இன்டர்ன்ஷிப் எடுப்பான், அவனுக்கு ஒரு தேவைக்கு தான் எடுப்பான், அங்கேயும் கொஞ்சம் வேலையில் செய்யற மாதிரி. அப்ப அவன் பார்ப்போம், ஓகே அவனுக்கு ஏதாவது ஒரு டூல்ஸ் தேவைப்படுமெண்டா அந்த டூல்ஸ் தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தா அவன் டக்குன்னு தயக்கம் இல்லாம எடுப்பான். அப்படி ஒன்று இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பார்க்கா இருக்கட்டும், இல்லாட்டி எஸ்கியூஎல் நோ எஸ்கியூஎல் ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன பெரிய அளவில் இருக்கிறத விட ஃப்ரெஷர்ஸ் லெவலில் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு அளவு தெரிஞ்சு ஒரு அளவு ஒரு சின்ன நாலேஜ் ஒன்று இருந்தா கூட அவங்கள அது ஒரு பாசிட்டிவா கருதுவாங்க மிச்ச இதோட எடுக்க. அப்ப நான் சொல்லுவேன், இப்ப மெயினா இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்ல, அதாவது ஹதூப்போ ஸ்பார்க்கோ இந்த மாதிரி விஷயங்கள். அப்படி இல்லாட்டி இந்த டேட்டா பேசஸ்க்குள்ள NoSQL SQL அதே மாதிரி டேப்லூ பவர் பிஐ இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா அது ஒரு பிளஸ். அதை விட இன்னொரு பக்கத்தால பார்க்க கன்செப்ட்ஸ் என்று பார்க்க நார்மலா இப்ப நீங்க என்ன மாதிரியான டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுக்குள்ள போறீங்க. உதாரணமா கம்ப்யூட்டர் விஷன், அது வந்து ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு இது இல்லைங்க. அப்ப நீங்க நியூரல் நெட்வொர்க்ஸ் ஒன்று இருக்கு இல்லைங்க. அப்ப கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் CNN அதுகள் கூட படிச்சு டென்சர்ஃப்ளோ பைடோச் அந்த மாதிரியான லைப்ரரிஸ் பைத்தன்ல உங்களுக்கு நல்லா வரும் என்று சொன்னா அப்ப அது ஒரு நல்ல பாசிட்டிவ். நார்மலா நீங்க அது சம்பந்தமான மாடல்கள் செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரியான இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்குள்ள உங்களுக்கு போக ஈஸி. அதே மாதிரி இப்ப இந்த NLP ரிலேட்டடா ரைட், இப்ப லார்ஜ் லாங்குவேஜ் மாடலா இருக்கட்டும் அல்லது NLP ரிலேட்டட் டெக்ஸ்ட் அனலிட்டிக்ஸா இருக்கட்டும், அப்போ உங்களுக்கு நார்மலா RNN என்று சொல்லுவோம், ரெக்கரல் நியூரல் நெட்வொர்க்ஸ், அப்படி இல்லாட்டி டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்ட் மாடல்ஸ். அப்ப இந்த மாதிரியான மாடல்கள் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அதுவும் அகெயின் டென்சர்ஃப்ளோ பைடோச் அதுகளுக்கு தான் வரும். அதுகள் நீங்க கொஞ்சம் செஞ்சு வச்சிருந்தீங்கடா. இப்ப நான் நினைக்கிறேன் நார்மலா உங்களுக்கு இந்த டீப் லேர்னிங் மாடியூல்ஸ் இருக்கும் ஃபைனல் இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுகள்ல. அப்ப அதுகள் கொஞ்சம் கூட படிப்பிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி மாடல்கள் செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா நான் இதுக்கு சொல்லி ஹகிங் ஃபேஸ் சொல்லி ஒன்று இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியாது. ஹாக்கிங் ஃபேஸ்ல தான் நார்மலா மாடல்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி போட்டிருப்பாங்க, அதை நாங்க எடுத்து மேலும் ட்ரெயின் பண்ணி இதெல்லாம். அப்ப இந்த மாதிரி இந்த என்ன சொல்றது டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடா இந்த மாதிரி கன்செப்ட்ஸ் லேர்ன் பண்றதுக்கு அதுல இருந்து மாடல்ஸ் எடுத்து ட்ரெயின் பண்ணி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸ் கொடுக்கும். அது உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடையாளம் காண ஈஸியா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஜோகேந்திரமா சார் அண்ட் சஞ்சித் அண்ணா. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு இப்போ டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட்ல வந்து என்ன மாதிரியான டூல்ஸ் வந்து பேக்கேஜஸ்ன்றதை விட டூல்ஸ் வந்து கூட நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிற நல்லன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்டா வந்து அடுத்ததா வந்து அடுத்தது ஒரு எங்கட இப்ப யூனிவர்சிட்டியில இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஃபேன்சியான விஷயம் வந்து இப்ப ஸ்ரீலங்காவில் கரண்டா வந்து இப்ப பொரின் போகணும்ன்ற ஒரு கடும் ஃபேன்சியான விஷயம் உண்டு.
ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா வந்து இப்ப சில பேர் வந்து யோசிப்பாங்க, ஓகே ஃபாரின்ல வந்து நாங்க இன்டர்ன்ஷிப் எடுப்போம் அப்படின்னு. ஸோ ஜோகேந்திரகுமார் சார், உங்கள்ட்ட தான் சார் இந்த கேள்வி. ம். ஃபாரின்ல வந்து சார் இப்படியான இன்டர்ன்ஷிப் சான்சஸ் வந்து இருக்கா சார்? எடுக்கலாமா? ஸ்ரீலங்கால இருந்து ஃபாரின்ல வந்து இன்டர்ன்ஷிப் சான்சஸ் நாங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? அதுக்கு சான்சஸ் இருக்கா சார்? அது சரியான குறைவு ஃபாரின்ல இன்டர்ன்ஷிப் எடுக்கிறது. ஏண்டா இப்போ பேண்டமிக்கு முதல்ல இன்டர்ன்ஷிப் பண்ணா ஃபிசிக்கலா அந்த இடத்துல இருக்கணும் எல்லாம். அண்ட் ஸ்டில் இன்டர்ன்ஷிப் பண்ணா ஃபிசிக்கலா அந்த ஆஃபீஸுக்கு போகணும். அப்போ ஃபாரின்லேண்டா நீங்க வந்து மூவ் பண்ணி போகணும். அந்த மாதிரியான இன்டர்ன்ஷிப் நான் கேள்விப்பட்ட ஸ்ரீலங்கால பெருசா இல்லை, ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. அது ஒரு ஸ்டூடெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம் மாதிரி தான் நடக்குது, மொரட்டோ யூனிவர்சிட்டியில அது நடக்குது. ஸோ இந்த கான்டெக்ட்ல அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன், சுத்தி வளைக்காம. ஸோ தேங்க்யூ சார், ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியான இன்டர்ன்ஷிப்ல வந்து நாங்கள் ஃபாரின் போகலாம்னு ஒரு டிமோட்டிவேஷனா இல்லை, பட் அதுக்கான சான்சஸ் குறைவுன்னு சார் சொல்லியிருந்தேன். ஸோ ஃப்ராங்கா ஒரு நல்ல இன்னொன்று ஆட் பண்ண அது லக்ஷன், இன்டர்ன்ஷிப் உண்மையா வெர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் உண்மையா பேண்டமிக் நேரம் அன்ஃபார்ச்சுனேட்லி அது இருந்தது, ஒன்றும் செய்ய வழி இல்லை. இப்போ வந்து பேண்டமிக் எல்லாம் இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஹைப்ரிட் ஒர்க் அப்படி எல்லாம் இருக்கு. இன்டர்ன்ஷிப் செய்யறதுண்டா நீங்கள் ஆஃபீஸுக்கு போயிட்டு அவங்களோட கொலாபரேட் பண்ணி, அதுவும் ஒரு ஸ்கில் நீங்க இன்டர்ன்ஷிப்ல கற்றுக்கொள்ளணும், ரைட்? ஒர்க்கிங் ஸ்கில்ஸ், ரைட்? அந்த டெக்னாலஜி மட்டும் இல்லை. ஸோ ஆல்வேஸ் இன்டர்ன்ஷிப் செலக்ட் பண்றேன்னா நீங்க வெர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் தவிர்த்து கொள்ளுங்க, ஏன்னா அது வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்காது. சாரி லக்ஷன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். இதுவும் ஒரு நல்ல ஒரு வலிடான பாயிண்ட் சார். இப்போ மோஸ்ட்லி சில பேர் வந்து யோசிப்பாங்க, ஓகே வீட்டே இருந்து ஜாலியா இருந்து, ஜாலியான்னு சொல்ல முடியாது, தொடக்கத்துல இருந்து லாகின் பண்ணி முடிக்கணும், இந்த இடத்துல கிடைக்கிறாரு. ஸோ வீட்டை ஒரு கம்ஃபர்ட்ல செய்யலாம்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் பண்ண வரைக்கும் ஒர்க் பிளேஸ் போட்டு செய்யறது வந்து எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும்னு சார் சொல்லியிருந்தேன். ஸோ தேங்க்யூ சார். ஸோ நெக்ஸ்டா வந்து சார், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் சார். இப்போ இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க ஒரு ஃபேன்சியான விஷயம். ஸோ நான் வந்து ஒரு பில் கேட்ஸ் மாதிரி ஆக போறேன், மார்க் ஜக்கர்பர்க் மாதிரி ஆக போறேன்னு சில பேர் வந்து பெரிய ட்ரீம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விதத்துல சார், இப்ப ஐடி அண்ட் டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட்ல சார், இது வந்து இப்ப சஞ்சித் அண்ணாலும் ஜோகேந்திரகுமார் சார் இருக்காங்க இந்த கேள்வி. ஐடி அண்ட் டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட்ல சார் ஒரு ஒன்டர்பிரினியரா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா சார் ஸ்ரீலங்காவில்? அதுக்கான சான்சஸ் என்ன மாதிரி இருக்கு சார்? அது பாசிபிளா? என்ன மாதிரி சார்? அதுல ரிஸ்க் என்ன மாதிரி? அது இப்ப என்ன மாதிரியான சிச்சுவேஷன் சார் இப்ப இருக்கு ஸ்ரீலங்காவில்? என்டர்பிரினர்ஷிப் எப்படியுமே ஒரு ரிஸ்க் கொண்டு இருக்கணும். அந்த ரிஸ்க் எடுக்க இருந்தா தான் உண்மையா என்டர்பிரினர்ஷிப்புக்கு போகணும், ரைட்? அது ஒரு கீ ஸ்கில். என்னண்டா இது பேசிக்லி ஸ்டார்ட் அப் மாதிரி தான். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொஜெக்ட் ஐடியா யூனிவர்சிட்டியில இருந்துச்சுண்டா, ஒரு நல்ல அது ஒரு கமர்ஷியல் மாடலில் மாற்றலுமெண்டா, ஆப்வியஸ்லி யூனிவர்சிட்டி முடிஞ்சோன்னே நீங்கள் டிரெக்டாக போயிட்டு உங்களோட டீமோட ஒரு இன்வெஸ்டரும் பிடிச்சு கொண்டு நீங்களா ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் மாதிரி செஞ்சு கொண்டு போகலாம். அது பெருசான இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கம்பெனி பெருசாகலாம், இல்லாட்டி அந்த கம்பெனியை செல் பண்ணலாம். அது ஒரு இப்போ ஒரு ட்ரெண்டிங்கான மாடலாக போய்கொண்டிருக்கு. கொஞ்ச நாள் ஒரு 4-5 இயர்ஸ் போனோன்னே அது இன்னொரு அக்கல் வாங்கி அதை வித் த டீம், ரைட்? அப்படியும் போகும். ஆனால் அதை விட என்டர்பிரினர்ஷிப் ஸ்பெசிஃபிக்லி பார்க்குறீங்கன்னா, நீங்கள் முதல்ல வந்து உங்களோட ஸ்கில்ஸ், அந்த என்டர்பிரினர் ஸ்கில்ஸ், அந்த பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் போயிட்டு சேர்ந்து கொஞ்சம் வேலைகளும் செஞ்சு ஒரு 2-3 இயர்ஸ் செஞ்ச பிறகு அதில் எல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ண பிறகு அதுக்கு பிறகு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது மோர் சூட்டபிள். அண்ட் அதில் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கும் குறைவாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எதை செஞ்சால் வேலை செய்யும், எதை செஞ்சால். அதுக்கு முதல்ல வந்து நீங்கள் வந்து கனப்பேட்ட கைடன்ஸில் தான் ஸ்டார்ட் அப் செய்ய வேண்டி வரும், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் தான் என்னால் கொடுக்க முடியும். சஞ்சிதன், உங்களுக்கும் இருந்தால் அதுக்கு ஆட் பண்ண. அதான் இப்ப உண்மையா எக்ஸ்பீரியன்ஸ் சரியான முக்கியம் இதுல. ஏனென்று சொன்னால், இப்போ அவர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஐடியா இருந்தா கட்டாயம் ஒரு நல்ல இன்வெஸ்டரை பிடிச்சிட்டு பண்ணா அழகா ஒரு ஸ்டார்ட் அப் போட்டு தொடங்கலாம். ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா, நிறைய பிரச்சனை, லீகல், HR, கம்ப்ளைன்ஸ், இப்படி நிறைய சப்போர்ட் சர்வீசஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம கஷ்டம். அப்ப கிளையண்டேல் பிடிக்க கஷ்டம், கொண்டு போக கஷ்டம், அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அதோட நான் இப்ப பார்த்துருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ்ல, இப்ப நிறைய பேர் தொடங்கி இருக்காங்க. ஆனா ஸ்டார்ட் அப்ஸ் தொடங்குற மாதிரியே
மூடுற வாய்ப்புகளும் கூட. ஏன்னா பயங்கர ரிஸ்க். ஒரு 1 இயர் 2 இயர் போக வேற வேற பிரச்சனைலாம் மூடுறாங்க. அதை கண்டினியூ பண்ண இல்லாம நிறைய லாஸ் மேக் பண்ற அப்படி பிரச்சனை இருந்தது. அதனால ஒழுங்கா அந்த ரிஸ்க் எடுத்து அதை ஒழுங்கா அனலைஸ் பண்ணி அந்த ரிஸ்கோட நீங்க ஸ்டார்ட் பண்ணி நல்ல அதே ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட செய்யுங்க. ஸ்டார்ட் பண்ணோன்னு செய்யாம ஒரு குறிப்பிட்ட கால எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எடுத்துட்டு பிறகு நீங்க அந்த மாதிரி ஒன்றுக்கு போறது உங்களுக்கு லாங் டேர்ம்ல அதை சக்சஸ் பண்ணி சர்வைவ் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ தேங்க்யூ சஞ்சித் அண்ணா அண்ட் ஜோவந்தகுமார் சார். ஸோ ஆண்டர்பிரினியரா வர்றதுக்கு வந்து பெரிய ரிஸ்க் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஸோ நல்ல ஐடியா இருந்தானே நீங்க ஒரு என்டர்பிரினியருக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ மேபி இந்த செஷன்ல ஜாயின் பண்ற யாராவது மேபி ஒரு மார்க் சக்கர்பர்காவோ அல்லது ஒரு பில் கேட்ஸோ வந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான். ஓகே, ஸோ அடுத்ததான் நாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ஸோ இது வந்து சார் ஜோகேந்திரகுமார் சார் இருக்காங்க சார். சார் என்னன்னா சார் இப்ப வந்து இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, நீங்களே தொடக்கத்துல சொல்லியிருந்தீங்க, இப்ப ஜிபின்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்ல. ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து சரியான முக்கியம். ஸோ ஐடிஓ டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட் ரெண்டுமே கிட்டத்தட்ட சாஃப்ட் ஸ்கில்ஸ் வரைக்கும் ஒன்றா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐடிஓ டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட்ல சார் என்ன மாதிரியான சாஃப்ட் ஸ்கில்ஸ் எதிர்பார்க்கறாங்க ஒரு ரெக்ரூட்டரா? அண்ட் ஆல்சோ அதை வந்து நாங்க இப்ப டெவலப் பண்ணணும். ஸோ நாங்க லைக் ரெக்ரூட்மெண்ட் சொல்லி அவங்க ஃபீல் பண்ணா அதை டெவலப் பண்ணணும்னா என்ன செய்யும், என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றலாம்? ஐ திங்க் சாஃப்ட் ஸ்கில் பார்க்கக்குள்ள மெயின்லி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் தான். ஆனால் சாஃப்ட் ஸ்கில் ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கு, ரைட்? ஸோ எல்லாம் தெரிஞ்சிருந்தா கம்ப்ளீட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து எடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வந்து கதைக்கிற லாங்குவேஜ், பிஸ்னஸ் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் உண்மையாக கொஞ்சம் கோர்சஸ் செய்யலாம். நீங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கக்குள்ளே பிரிட்டிஷ் கவுன்சில் அந்த மாதிரி கொஞ்சம் வேலிடான அந்த சர்டிஃபிகேஷன்ஸ், லாங்குவேஜ் ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்க இடத்துல போயிட்டு செஞ்சீங்கன்னா நீங்கள் டெஃபினெட்லி உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை கூட்டிக் கொள்ளலாம். அதோட நீங்கள் ப்ரொஜெக்ட் செய்யக்குள்ள, ரைட், நீங்கள் அந்த ஸ்கில்ஸ்களையும் கொஞ்சம் வளர்த்துக்கலாம், ஸ்பெஷலி ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், ரைட்? இப்போ ஸ்ரீலங்காவில் கேன பேருக்கு வந்து இப்போ ஒரு ஈவன் நீங்கள் கிளாஸ்ல இருந்து ஒரு லெக்சர் வந்து முடிச்ச பிறகு டு யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் யாருமே கதைக்க மாட்டாங்க, ரைட்? ஸோ இது வேற ஒரு செட்டப்ல வெளிநாடுகளில் போயிட்டு செஞ்சா ஸ்டூடெண்ட்ஸுகள் தான் காய்ச்சி கொண்டிருப்பாங்க, லெக்சரர்ஸ் கொஞ்சம் கதைக்கிறது குறைவு, சரியா? அப்ப அந்த மாதிரியான ஒரு இனிஷியேஷன் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் நீங்க வந்து ஒரு க்ரௌடுக்கு முன்னால இருந்து ப்ரெசென்ட் பண்ண தேவையில்லை, சரியா? ஒரு கேள்வி கேட்குற நேரம் அதை என்ன மாதிரி அதை ப்ரொஜெக்ட் பண்ணி ஒழுங்கா கிளியரா கேள்வி கேட்கலாம், கிளாரிட்டியா கதைக்கிறது, சரியா? ஸோ அந்த ஸ்கில்ஸை நீங்க வளர்த்துக்கொள்ளணும், ரைட்? அது வந்து நீங்க கேம்பஸ்ல டே 1ல இருந்தே தொடங்கலாம், ரைட்? ஸோ அந்த என்ன சொல்றது, பயத்தை விடுங்க, ரைட்? யாரும் கேள்வி பண்ணுவாங்க இந்த இங்கிலீஷ் பிள்ளை, இதுலயாவது ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, சரியா? மற்றது இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் மட்டும் அசைன்மெண்ட்ஸ், குரூப் ப்ராஜெக்ட், ரைட்? ஸோ லீட் எடுத்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்க. மற்றாக்களுக்கு தள்ளி விட்டுட்டு நான் டாக்குமெண்டேஷன் மட்டும் பண்ணுவேன், ரைட்? இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் யூஸ் பண்ணுங்க, சரியா? இப்போ உங்களோட என்ன சொல்றது, என்ன மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் டே ஓ கல்ச்சரல் டே நம்ம இருந்தால் ஸ்டேஜில் ஏறி கதைங்க. அதை விட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸை வளர்த்துக்கொள்றது, சரியா? அப்ப இதை விட கொஞ்சம் அந்த புது புது ஸ்கில்ஸ்களும் வருது. அதாவது ஒன்று வந்து வேர்ச்சுவல் செட்டப்ல எப்படி கதைக்கிறது. இப்ப நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கோம். இப்போ இது வந்து உண்மையா பேண்டமிக் முதல்ல இந்த ஸ்கில் வந்து பெருசா இருக்கையில்லை, இருந்தது, பட் இவ்வளவு பெருசா இருக்கையில்லை, சரியா? அண்ட் சில நேரம் இப்போ இன்டர்வியூஸ், ஃபர்ஸ்ட் இன்டர்வியூஸ் எல்லாம் வேர்ச்சுவலா தான் நடக்குது. அப்ப அதுல என்ன மாதிரி நீங்க பிஹேவ் பண்றீங்க, இது ஆல் அந்த ஸ்கில்ஸை பத்தி கதைக்க வலிக்கிட்ட கணக்க கதைக்கணும். நான் மெயின்லி கம்யூனிகேஷனும் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லோட நிப்பாட்டுறேன், லக்ஷன். ஸோ தேங்க்யூ சார். ஸோ சார் உங்களோட லெக்சர் ஹோல்ல பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்லியிருந்தேன், கேள்வி கேட்க மாட்டீங்க, இது வந்து நாங்க டெய்லி பேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ தேங்க்யூ சார். ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து எவ்வளவு முக்கியம்னு சொல்லி சார் நல்லபடியாக வழங்கப்படுத்தீங்க. ஸோ அதோட நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். ஸோ அந்த வகையில அடுத்த கேள்வி சார் செல்வகுமார் சார் உங்கள்ட்ட தான் சார். சார் என்னன்னா இப்ப ஸ்ரீலங்காவில வந்து இப்ப வெப் டெவலப்பர் அண்ட் சில பேர் வந்து வெப் டெவலப்பர் மொபைல் வெப் டெவலப்பரா வரணும்னு யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு? ஸோ அந்த ஃபீல்ட்ல சார் என்ன மாதிரியான லாங்குவேஜஸ் அண்ட் டூல்ஸ் வந்து இப்ப யூஸ் பண்ணி முன்னர் என்னன்னு சொன்னா கூட ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் தான் இருந்தது. அதாவது ஒரு ஆண்ட கம்ப்யூட்டர் தான் அந்த ப்ரோக்ராம் இருக்கும். அப்போ இல்லாட்டி ஆஃபீஸில் இருக்க சர்வரில் இருக்கும், அதை யூஸ் பண்ணிவிங்க.
அதுக்கு பிறகு என்னென்னு சொன்னால் உங்களுக்கு கூட வெப் பேஸ்ட், அதாவது வெப் பேஸ்ட்னு சொன்னால் ஒன்று ஒவ்வொரு பிரான்ச் இருக்கும். அதாவது ஒன்று கொழும்புல இருக்கலாம், ஜெஃப்னால இருக்கலாம், ஃபொரின்ல இருக்கலாம், அப்படி ஒவ்வொரு பிரான்ச்சில் இருக்கும். ஆனால் சென்ட்ரலைஸ் பண்ணணும் டேட்டாவை. அப்போ அதால இருந்து வெப் பேஸ்ட் இருந்தது கூட வந்தது. அதுக்கு பிறகு இப்போ எல்லாருமே லேப்டாப்போ இல்லாட்டி பிசியோ வந்து பாவிக்கிறீங்க. இப்போ கூட எல்லாரும் பாவிக்கிற மொபைல். அப்போ மொபைல் பாவிக்கிறபடியால் இருந்து இப்போ ஆப் கூட ஃபேமஸாக இருக்கு. அதாவது எந்த ஒரு 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 சாஃப்ட்வேர் எடுத்தாலுமே, உதாரணத்துக்கு பிக்மியோ எடுத்தாலோ இல்லாட்டி ஜே ரைட் எடுத்தாலோ இல்லாட்டி ஊபர் எடுத்தாலோ அந்த இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃபோனில் கூட யூஸ் பண்ணுறது. அதால் இருந்து ஆண்ட்ராய்ட் ஆப் எழுதலாம், இல்லாட்டி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எழுதலாம், இல்லாட்டி இருந்து ஐஃபோனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் எழுதலாம். அப்போ அதுவும் அதுதான் இப்போ ஃபேமஸாக இருக்கிற காரணம் என்னென்னு சொன்னால், எல்லாரும் நார்மல் யூசர் யூஸ் பண்ணுற இது கம்ப்யூட்டரையோ பிசியோ லேப்டாப்பையோ விட இப்போ ஃபோன் தான் கூட எல்லாரும் யூஸ் பண்ணினா. அப்போ அதால இருந்து வெப்பில் இருந்த டெக்னாலஜி, அதுக்காண்டி வெப் இல்லாமல் இருக்காதுன்னு சொன்னால், நீங்கள் ஆப் செய்தாலுமே அதை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு வெப்பால் செய்கிற ஒரு அப்ளிகேஷன் வச்சு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். சரியா? அதால கூட உதாரணத்துக்கு இப்போ லெரவல்னு சொல்லி பிஹெச்பின்னு நாங்கள் எடுத்தோன்னு சொன்னால் லெரவல்னு சொல்லி ஃப்ரேம் ஒர்க் கொண்டு யூஸ் பண்ணுறது. அந்த லெரவல் இல்லாட்டி கோஆர்டினேட்டர்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க, சென் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி கனெக்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணுறேன். இப்போ வெப் பேஸ்ட் செய்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம் நாங்கள். அதே மாதிரி மொபைல் ஆப்புக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறாங்க. கூட இருந்து மொபைல் ஆப்புக்கு எடுத்தான்னு சொன்னால் ஆண்ட்ராய்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி செய்யலாம், இல்லாட்டி ஐஃபோனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி செய்யலாம், இல்லாட்டி நீங்கள் ஒன்றுக்கு சப்போர்ட் பண்ணால் அதுக்கு நான் 2 பேர் ஹைபர்நேட்னு சொல்லி 2க்கும் கன்வெர்ட் பண்ணி மாற்றலாம். ஸோ நாங்கள் இப்போ plenty ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நார்மல் ஸ்டாண்டர்ட் அவுட் அப்ளிகேஷனை விட இப்போ கூட இருந்து வெப் பேஸ்டுக்கும் ஆப்புக்கும் தான் கூட இருக்குது. அப்போ இன் ஃபியூச்சர்லேயும் கூட அதுதான் ஃபுல்லாக டோட்டலி ஒருவரை இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் மட்டும்தான் ஒரு விஷயத்தை வச்சிருக்க மாட்டாங்க, எல்லாமே இருந்து வெப் பேஸ்டுக்கு மாற்றுறாங்க. அதே நேரத்தில் வெப் பேஸ்ட் மாத்திர மட்டும் இல்லை, கஸ்டமர்ஸ் இருந்து ஃபோன் தான் யூஸ் பண்ணுறது மெயின்லின்னு இப்போ ஆப்பும் கூட ஃபேமஸாக இருக்குது. இந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்தாலுமே இல்லை சிஸ்டம் எடுத்தாலுமே ஆப்பும் அதை கேட்குறாங்க, ஆப்பும் டெவலப் பண்ணி தர சொல்லி. அப்போ நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டரோ சரி வெப்சைட்டோ வெப்பில் இருக்குது, வெப் பேஸில் இருக்கும். அந்த ஆப்பும் இல்லாட்டி ஆண்ட்ராய்டோ இல்லாட்டி ஐஃபோனுக்கு டெவலப் பண்ணுறதுலேருந்து அதுக்குரிய நாங்கள் ஒரு இதை ஒன்று டெவலப் பண்ணி கொடுப்போம். அதை அவங்க ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி போட்டு அந்த ஃபோன்லேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது ஃபாஸ்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ரெஸ்பான்சிவாக வெப்சைட் செய்கிறது. முந்தி நாங்கள் ஒரு வெப்சைட் செய்கிறோன்னு சொன்னால் லேப்டாப்பில் ஓகேயா இருந்தால் காணும், பிசியில் ஓகேயா இருந்தால் காணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, லேப்டாப் ஓகே இருக்கணும், பிசி இந்த ரிசொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி ஓகேயா இருக்கணும். அதே நேரத்தில் ஃபோனில் பார்க்க ஃபோன்லையும் முந்தி சொன்னால் நாங்கள் பார்க்க ஜூம் பண்ணி பார்ப்போம், இல்லாட்டி மூவ் பண்ணி கொஞ்சம் ஸ்க்ரோல் பார் எல்லாம் பெறும், அதெல்லாம் பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இப்போ அப்படி ரெஸ்பான்சிவாக செய்தான்னு சொன்னால் ஒவ்வொரு ரிசொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகும் அந்த டேட்டா. சில சின்ன ஸ்க்ரீன்களுக்கு சில டேட்டாவை ஹைப் பண்ணி நாங்கள் விடுறோம், நாங்கள் வெப் பேஸில் செய்யிருக்கேன். அப்போ நாங்கள் சொன்னோம் ஸ்ரீலங்கா பொறுத்தவரை ஸ்ரீலங்காவில் வேர்ல்டு வைடாக இன் ஃபியூச்சரில் கூட அந்த வெப்சைட்டோட பேஸ் பண்ணி ஆப்பும் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் தான் கூட வேகன்சிஸும் இருக்கும், கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும் எல்லாரும். ஸோ தேங்க்யூ சார். ஸோ கிட்டத்தட்ட சார் வந்து வெப் டெவலப்மெண்ட் அண்ட் மொபைல் வெப் டெவலப்மெண்ட் டெவலப்பர் பற்றி நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். அண்ட் ஆல்சோ அதில் ஃபியூச்சர் ஸ்கோப்பை பற்றியும் சொல்லியிருந்தேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டனுக்கு போவோம் சார். சார் இது வந்து ஜோகேந்திரகுமார் சார் உங்கள்ட்ட தான் சார் இந்த கொஸ்டின். ஸோ இப்போ வந்து இப்போ எங்கட யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ எடுத்தாங்கன்னா சார் இப்போ வந்து இப்போ 3 years டிகிரி ஜென்ரல் டிகிரி அண்ட் ஆல்சோ 4 years ஸ்பெஷல் டிகிரின்னு இருக்கு. ஸோ பட் இப்போ 3 years டிகிரி வந்து சில வேலை அது உண்மை இல்லை, பட் இருந்தாலும் சில பேர் வந்து அதை கொஞ்சம் ஒரு செகண்டரியா ஃபீல் பண்ற மாதிரியான சில பேருக்கு அது வந்து செகண்டரியா ஃபீல் பண்றாங்க. ஸோ இதுல என்ன சார், இப்போ 3 years டிகிரி ஒரு ஜென்ரல் டிகிரி முடிச்சுற வெளியில வராருன்னா அவருக்கு வந்து அவருக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகளை பெற முடியும்? அண்ட் ஆல்சோ இப்போ 3 years டிகிரி பெறதுல என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்கு சார்? அண்ட் ஆல்சோ அவங்களால வந்து மாஸ்டர் செய்ய முடியுமா? மேபி அது ஒரு அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்?
3 இயர்ஸ் 4 இயர்ஸ் டிகிரி வந்து பெரிய வித்தியாசம் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்க்க மாட்டாங்க. அதாவது ப்ரொஃபைல தான். ஏன்னா சில பேர் இருப்பாங்க 3 இயர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு ஆனால் 4 இயர் டிகிரி கெப்பாசிட்டிலேயும் இருப்பாங்க. ஆனால் மேபி அவங்க 3 இயர்ஸ் டிகிரி முடிக்கிறாங்க பேசிக்லி டக்குனு டிகிரியை முடிச்சுட்டு ஒரு வேலைக்காக. சரியா? ஸோ அதனால பெரிய வித்தியாசம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் 3 இயர்ஸ் டிகிரி செஞ்சால் மாஸ்டர்ஸ் செய்ய இயலாதுன்னு இல்லை, செய்யலாம். அது நான் ஒன்று சொன்னேன். நான் சில நேரம் வெளிநாட்டில் போயிட்டு மாஸ்டர்ஸ் செய்யணுமெண்டா இன்னொரு ஒரு ஒரு சின்ன ஒரு டாப் அப் ஒரு ஃபவுண்டேஷனோ இது மாதிரி செஞ்சுட்டு மாஸ்டர்ஸை செய்யணும். அது ஒன்று தான். மற்றபடி ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இண்டஸ்ட்ரியில இல்லை தான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ சார். ஸோ அண்ட் ஆல்சோ அடுத்த கொஸ்டினும் ஜோகேந்திரகுமார் சாருக்கு தான் சார். என்னன்னா சார், இப்போ வந்து இப்போ சில பேர் வந்து சார் இண்டஸ்ட்ரிக்கு விரும்புவாங்க. பட் சில பேர் வந்து ஹையர் ஸ்டடிஸ் போக விரும்புவாங்க. ஸோ அப்படி ஹையர் ஸ்டடிஸ் போக விரும்புறவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க? ஸோ அவங்க என்ன மாதிரியான கண்ட்ரிஸுக்கு போகலாம் அண்ட் ஆல்சோ என்ன மாதிரியான யூனிவர்சிட்டிஸுக்கு அப்ளை பண்ணலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இல்லை, இப்போ ஹையர் ஸ்டடீஸ் வெளிநாடு மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காலையும் ஹையர் ஸ்டடீஸ் இருக்கு. பட் ஸ்பெசிஃபிக்கலி நீங்கள் வெளிநாடு டார்கெட் பண்ணுறதுண்டா அது நீங்கள் படிக்கிற டிகிரியை பொறுத்து தான், ரைட்? ஸோ இப்போ நாங்கள் ஐடியை பற்றி தானே கதைக்கிறோம். ஸோ யூஎஸ், கனடா, அதே மாதிரி ஈவன் யூகே, ரைட்? ஸோ பட் ஈவன் அதெல்லாம் இங்கிலீஷ் பேசுகிற நாடுகள் சொன்னேன் நான். ஸ்டில் அந்த ஸ்வீடன், ஃபின்லாந்து அந்த மாதிரி இடங்கள்லையும் எனக்கு ஐடி ரிலேட்டடான ஸ்பெசிஃபிக்லி அந்த செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், அந்த இப்போ மாஸ்டர்ஸ் வந்து அந்த ஒரு ஸ்பெஷலைஸ்ட் லெவல்லே மாஸ்டர்ஸ்கள் இருக்கு. அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நான் செஞ்ச டிகிரி. ஸோ அதுகள் நீங்கள் பார்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று அந்த நீங்கள் செய்கிற யூனிவர்சிட்டி அவங்களோட குளோபல் ரேங்கிங், அவங்களோட அந்த யூனிவர்சிட்டி என்ன இப்போ கணக்க யூனிவர்சிட்டிஸ் அந்த பேர் தெரியாத யூனிவர்சிட்டிகளும் கணக்கு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செஞ்சுட்டு அந்த யூனிவர்சிட்டிக்கு போனால் நல்ல. சரியா? அது கவர் பண்ணதில்லை அந்த கொஸ்டின். மற்றது நீங்க ஹையர் ஸ்டடி செய்யறா கட்டாயம் இங்க 4 இயர் டிகிரியை முடிச்சுட்டு போங்க. இல்லாட்டி நீங்க திருப்பி அங்க இது பண்ணணும், இன்னொரு டாப் அப் மாதிரி செய்யணும். ஸோ ஓகே சார், தேங்க்யூ சார். அந்த கொஸ்டினுக்கு ஒரு நல்ல ஆன்சர் கிடைச்சிது. ஸோ அண்ட் ஆல்சோ சார் அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு தாங்க சார். என்னன்னா சார், இப்போ மாஸ்டர்ஸ் செய்யறதுக்கு சார் இப்போ நாங்கள் எங்களோட பேச்சுலர்ஸ் டிகிரியில வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லது செகண்ட் கிளாஸ் இருக்கணும்னு அவசியம் அவசியம் இல்லை. அது டிபெண்ட்ஸ் ஆன் த யூனிவர்சிட்டி. சர்டன் யூனிவர்சிட்டிஸ் வந்து கொஞ்சம் நேரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரி இருந்தால் தான் நாங்கள் மாஸ்டர்ஸ் கொடுப்போம் இருக்கு. அது சில ஃபேமஸான யூனிவர்சிட்டிஸ்களில். அதை விட இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸோ செகண்ட் கிளாஸோ ஈவன் 3 இயர் டிகிரி இருந்தாலும் மாஸ்டர்ஸ் செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ அந்த அதாவது பேச்சுலர் செஞ்சவங்களுக்கு மாஸ்டர்ஸ் செய்ய ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இல்லாமல் செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. சார் அடுத்த கொஸ்டின் சார், இப்ப ஸ்ரீலங்காவில் இருக்கிற சார் கொஞ்சம் ஃபேமஸான, அதாவது கூட பேர் ப்ரிஃபர் பண்ற நல்ல போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் என்ன சார் இருக்கு? எங்கட யூனிவர்சிட்டியும் சொல்லணும், கொலம்போ யூனிவர்சிட்டிலையும் நல்ல டிகிரி ஒன்று இருக்கு. ஆனா இதுல வந்து இப்போ நீங்க கொலம்போ யூனிவர்சிட்டியில படிச்சீங்கன்னா பெஸ்ட் வந்து இன்னொரு யூனிவர்சிட்டியில படிக்கிறது. அதாவது ரீசன் இருக்கு. சில வேளை இப்போ பேச்சுலர்ஸ்ல உள்ள சிலபஸே தான் சில வேளை மாஸ்டர்ஸ்லயும் வரும். அண்ட் சேம் சம்டைம்ஸ் த சேம் லெக்சரர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் தான் அதே மாடியூல செய்வாங்க, ரைட்? ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன வெரைட்டி கிடைக்கும் நீங்கள் ஒரு வேறு யூனிவர்சிட்டியில செஞ்சீங்கன்னா. அதாவது நீங்க பேச்சுலர்ஸ் கொலம்போல செஞ்சீங்கன்னா மேபி மொரட்டோ யூனிவர்சிட்டியில செய்யலாம். அதை விட கணக்க இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு, வெளிநாட்டு டிகிரிகளையும் இங்கே கொடுக்குறாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்ட் மினிஸ்டர், ஷெஃபில்ட் ஹெலம், அந்த மாதிரி, ரைட்? அப்பீட், ஸ்லிட், ஐஐடி, அந்த மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையும் மாஸ்டர்ஸ் இருக்கு. ஆனால் அது வந்து நீங்கள் கொஞ்சம் மற்ற ஸ்டேட் யூனிவர்சிட்டி டிகிரிஸை விட கொஞ்சம் பே பண்ண வேண்டி வரும், ரைட்? ஸோ ப்ரைஸிங்லேயும் இருக்கு. ஸோ உங்களுக்கு அஃபோர்ட் பண்ணக்கூடிய மாதிரியும், ஏன்னா டிகிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஒரே மாதிரின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ மாஸ்டர்ஸ் ஒரு டிகிரி ப்ரோக்ராம் இல்லை கொஞ்சம் ஒரு பேட்ச் ஒன்று நடக்குதுண்டா அது வந்து குவாலிட்டியாக தான் இருக்கும். அப்படி மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமில் ஆக்கள் இல்லாட்டி அவங்க கட்டாயம் அந்த ப்ரோக்ராமை ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் யூனிவர்சிட்டி எனக்கு என்டோஸ் பண்ண இயலாது. பட் ஒன்லி திங் இஸ், நான் சொல்கிறேன், அந்த இன்னொரு யூனிவர்சிட்டியை மாற்றி படிங்க. அண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாஸ்டர்ஸை வந்து அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு அந்த இன் ஃபியூச்சர் நீங்கள் எந்த லைனில் போகிறீங்கன்னு, ரைட்? ஸோ முதல்ல சொன்ன மாதிரி டேட்டா சயின்ஸ்ண்டா
அனாலிட்டிக்ஸோ டேட்டா சயின்ஸ் மாஸ்டர்ஸ் இருக்கு. மற்ற செக்யூரிட்டியோ இப்போ வேற இப்போ ஏஐ இன்ஜினியரிங் அதுலேயும் மாஸ்டர்ஸ் வந்துருக்கு, ரைட்? அப்போ ட்ரெண்டிங்கான உங்களுக்கு விருப்பமான லைனில் நீங்கள் போகிற அதோட செலக்ட் பண்ணி படித்தா நல்ல. அண்ட் கன பேர் வந்து இப்போ பேச்சுலர்ஸ் முடித்த பிறகு இன்டர்ன்ஷிப் போயிட்டு பிறகு வேலைக்கு போவாங்க, ரைட்? ஸோ 1 or 2 years மேபி நீங்கள் வேலை செய்யுங்க, செஞ்சு கொஞ்சம் நீங்கள் உழைச்சி கொண்டா அதுக்கு பிறகு பார்ட் டைமாக நீங்கள் எம்எஸ்சி சேர்க்கல, அது உங்களோட எம்எஸ்சியை நீங்களும் ஃபண்ட் பண்ணிக்கொள்ளலாம், ரைட்? சிலவங்க வந்து பேச்சுலர்ஸ் முடிச்சோடனே மாஸ்டர்ஸ் தொடங்குவாங்க. அதையும் நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் அது நான் செய்ய வேணாம்னு சொல்ல மாட்டேன், செய்யறா செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு ஒரு 2 years கொஞ்சம் வேலை செஞ்ச பிறகு மாஸ்டர்ஸ் வந்து தொடங்கினா அது அந்த மாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி த யூனிவர்சிட்டி, நீங்க வந்து அது எந்த டைமிங்ல செய்றீங்க, என்ன வகையான மாஸ்டர்ஸ் செய்றீங்கன்றது அது கொஞ்சம் கீயான விஷயம். லக்ஷன். ஓகே சார், தேங்க்யூ சார். அதே மாதிரி சார் இப்ப பயோல வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் கேட்கிறேன் சார். பயோல வந்து ஒரு ஆள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்காருன்னா அவர் வந்து இப்ப தான் அப்படி எனக்கு பயோ விருப்பம் இல்லை, தான் மாஸ்டர்ஸ் வந்து ஒரு ஐடி டிகிரி செய்ய போறேன், இல்லாட்டி ஒரு கம்ப்ளீட்லி வேற ஃபீல்ட்ல தான் செய்ய போறேன்னா அப்படி மாஸ்டர்ஸ் செய்யலாம், அதுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும்? ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. கன பேர் இருக்காங்க கேக்குதா? ஓகே, ரைட். அது அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை லக்ஷன். என்ன பயோ செஞ்ச கன பேர் யூனோ டிகிரி இருக்கு, பிறகு அவங்க மேபி ஐடி டிகிரி ஓ கொஞ்சம் அந்த ஜென்ரலான ஐடி டிகிரி செஞ்சு பிறகு அவங்க வந்து ஈவன் அந்த பிஸ்னஸ் சிஸ்டம் அனலிஸ்ட் அந்த மாதிரி ஐடி ஜாப்கள் வேலை செய்யறவங்க கன பேர் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த லைன் விருப்பம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அது படிக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. அண்ட் சில வேலை அப்போ அந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே பயோ படித்து ஐடி படித்தா சில வேலை அந்த பயோமெடிக்கல் சாஃப்ட்வேர் செய்கிற கம்பெனிஸில் பிஸ்னஸ் சிஸ்டம் அனலிஸ்டாக ஜாயின் பண்ணலாம். ஸோ அது உண்மையாக நார்மல் ஜாப்பை விட அது நிச்சான ஜாப்பாக போகும், சில ஹைபேட் சேலரியாகவும் இருக்கலாம், ரைட்? ஸோ தேங்க்யூ சார். ஸோ மாஸ்டர்ஸ் செய்யறதுல வந்து இந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு விரும்பின மாஸ்டர் செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே, ஸோ அதோட நாங்கள் அடுத்த கொஸ்டினுக்கு போவோம் சார். அடுத்த வந்து செல்வகுமார் சார், உங்கள்ட்ட தான் சார் அடுத்த கேள்வி. ஸோ நீங்க தொடக்கத்தையே சொல்லியிருந்தீங்க சார், நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில சார் இப்ப ஃப்ரீலான்ஸ் செய்யறதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? அதுக்கு வந்து இப்ப ஸ்ரீலங்காவில் என்ன மாதிரியான ஃபியூச்சர் இருக்குது? அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு பிகினரா வந்து ஒரு ஆள் ஃப்ரீலான்சிங் என்ன பண்ண போறாருன்னா அவருக்கு நீங்க அவர் எப்படி வந்து இப்போ கிளைண்ட்ஸை பெறுறது, ஸோ அதுல அவர் எப்படி வந்து அந்த ஃப்ரீலான்சிங்ல வந்து ஏர்ன் பண்ணலாம்னு உங்களோட அட்வைசஸ் கொஞ்சம் சொல்ல முடியும் சார்? நல்ல கேள்வி. என்னன்னு சொன்னா அந்த ஃப்ரீலான்சர் சொன்னால் நினைக்கிறது சிம்பிளா எல்லாம் செய்து முடிக்கலாம் அப்படி இல்லை. உண்மையா ஃப்ரீலான்சருக்கு மல்டிபிள் டேலண்ட் ஒன்று வேணும். என்ற எல்லா பக்கத்துலையும் உதாரணத்துக்கு ஒன்லி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ற நாலேஜ் மட்டும் இல்லை, அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதே நேரத்தில் சர்வரில் அப்லோட் பண்ணணும், சர்வரில் சப்போர்ட் சிலோட நாங்கள் செய்த கோடிங் வேலை செய்யாமல் இருக்கோம், அதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். எவ்ரிதிங் நாங்களே தான் செய்யணும். அப்போ அதில் ஏதாவது ஸ்டக் ஆனு சொன்னால் நாங்கள் செய்யலான்னு விட்டுட்டு போயிடாது. அதுக்காண்டி தான் நான் சொல்றது என்னன்னு சொன்னால் துவக்கத்தில் குறைஞ்ச ஒரு 5 இல்லாட்டி 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தவரவு நீங்கள் ஃப்ரீலான்ஸை ஃபுல்லாக மாறலாம். நீங்கள் துவக்கத்திலேயே ஃப்ரீலான்ஸாக மாறினான்னு சொன்னால் உங்களுக்கு ஃபேஸ் பண்ண தெரியாது ப்ராப்ளங்களை. அப்போ எப்படி ப்ராப்ளம் வரமுண்டே தெரியும் அவங்களுக்கு சிலவர். ஏன்னா இப்போ கம்பெனி ஒன்றில் வேலை செய்ய எங்களுக்கு அதுக்குன்ற ஒரு எக்ஸ்பர்ட்டான டீம் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று செய்கிறதோ சரி, இல்லாட்டி சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ணுறோன்னு சொன்னேன், முதலாவது வெப்சைட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ரிஜிஸ்டர் பண்ணி போட்டு இப்போ இந்த SSL சர்டிஃபிகேட் கன்ஃபிகர் பண்ணுறோம், இல்லாட்டி SSL சர்டிஃபிகேட் HTTPS சொல்லி வெப்சைட்டில் வேற. அப்படி இல்லாட்டி ஒரு ஃபைனான்ஸ் சம்மந்தமான ஒரு சாஃப்ட்வேரை நாங்கள் அதில் போடலாம், அது HTTPS இல்லாத இதுக்கு. அப்போ உங்களுக்கு SSL சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ண தெரியும். அதே நேரத்தில் இருந்து உங்களுக்கு டேட்டா பேஸ் ஒன்றை கிரியேட் பண்ணி போட்டு அதை கொண்டு அங்கே கொண்டு இம்போர்ட் பண்ணி அதில் நாங்கள் புது சேஞ்சஸ் செய்கிற எல்லாம் தெரியும். அப்போ ஓல் டுகெதர் எல்லாம் ஒரு ஃபுல் ஒன் மேன் ஷோ மாதிரி எல்லாம் செய்கிற ஒரு டேலண்ட் ஒன்று வர்ற நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் ஃப்ரீலான்ஸாக மாறுறதுன்னு எல்லாம். அப்போ நானும் கிட்டத்தட்ட நான் சொல்லியிருந்தேன் 8 வருஷம் 9 வருஷம் இந்த ஃப்ரீலான்ஸில் வேலை செய்தாலும் நான் முந்தி வேலை செய்தோன்றதுக்கே ஒரு 4-5 வருஷமே நான் ஃப்ரீலான்ஸ் கொஞ்சம் செய்து கொண்டு இருந்தேன். அப்போ அதில் எங்களுக்கு கிளைண்ட் எடுத்துட்டேன். கிளைண்ட்ன்றது நான் அன்னோன் பர்சனாக ஒரு நாள் செய்கிறேன். அந்த வேலை எல்லாம் நோன் பர்சனாக தான் இருக்கும். ஆனால் அந்த நோன் பர்சன் செய்து முடிய அவங்க வந்து தங்களுக்கு தெரிஞ்சாக்கள் சொல்லுவாங்களா, இந்த 4 பேர் தான் அந்த சாஃப்ட்வேர் செய்யணும்னு சொன்னால் ஏன் இந்த ஃப்ரீலான்சர்கிட்ட சிலாக்கள் வாரதுன்னு சொன்னா உண்டுங்கிறது இந்த ரேட் மினிமம் குறைவாக இருக்கும். ஒரு கம்பெனின்னு எடுத்தேன்னு சொன்னால் ஒரு சாஃப்ட்வேர் எடுத்தோம்னா சில
சும்மா நார்மல் ஒரு சாஃப்ட்வேருக்கு ஒரு 10-15 20 லட்சம் காஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ரீலான்சர்ன்றது 5 லட்சம் செய்வாங்க, 3 லட்சம் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓவர் ஹெட்ஸ் காஸ்ட் இல்லை. உதாரணத்துக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லோ சரி, இல்லாட்டி ஒரு ஆஃபீஸுக்குரிய ரெண்டெல்லோ சரி, வேறு ஒன்றுமே இல்லாதபடியா குறைய ரேட் எடுக்கக்கூடிய கூட ஃப்ரீலான்சர். அதே நேரத்தில் கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்கு அவங்களுக்கு. என்னென்னு சொன்னால் ஒரு ஆள் தான் அவருக்கு ஏதாவது நடந்தாலோ, இல்லாட்டி அவர் சில அந்த ஃபீல்டை விட்டு வேறு ஃபீல்டுக்கு போனாலும் சரி, இல்லாட்டி சில இங்கேருந்து ஃபொரினுக்கு போகணும்னு சொன்னால் சில ஐடியை விட்டுருவாங்களா அப்படியே. இப்போ அப்படியானதுல அது அவங்களோட சிஸ்டம் தோங்கும். அதில் சப்போர்ட் இல்லாட்டி யோசனை இல்லை. சிஸ்டம் ஒன்று ஒரு சிஸ்டம் ஒன்று செய்து கொடுத்தால் அது ஒருக்கா செய்து கொடுத்தது மட்டும் இல்லை, அதில் இஷ்யூ வேறு. சிலவில் அவங்களுக்கு சில மோடிஃபிகேஷன் வேறு, சிலவில் ஏதாவது ஒரு புது மொடியில் ஆட் பண்ண வேண்டி வேறு, சிலவில் நாங்கள் செய்த மொடியில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், அதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டி வேறு. ஸோ நம்பிக்கையாயும் இருக்கணும். அதால தான் நான் சொல்கிறேன், ஒருவருமே இந்த பிகினர்ன்னு சொல்லி வலிக்கிட்டு உடனே நீங்கள் ஃப்ரீலான்சர்ன்ட்டு வலிக்கிட வேண்டாம். நீங்கள் ஓரளவுக்கு ஒரு கம்பெனிலையோ சரி, கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மல்டி டேலண்ட் ஒன்று வேறு. டேட்டா பேஸ் உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ணி சொல்லி ஒரு ஆள் கேட்டால், இந்த டேட்டா பேஸை ஒழுங்காக க்ரியேட் பண்ணுறோம், அதில் டேபிளை க்ரியேட் பண்ணோம், அதாவது ஃபீல்ட்ஸோட ஒழுங்காக டிஃபைன் பண்ணுறோம். அடுத்து நாங்கள் ஒரு புதுசாக ஒரு வேல்யூஸ் போடுறோன்னு சொன்னால் நாங்கள் எல்லா இடத்துல மாத்திர மாதிரி கன்செப்ட் இருக்கக்கூடாது. நாங்கள் டேபிள் ஒன்று போட்டு அந்த டேபிளில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி. அப்போ நாங்கள் ஓரளவுக்கு அந்த இந்த நாலேஜ் எல்லாம் வேறு எப்போ சொல்லுமான்னு சொன்னால், ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்தால் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. மெட்டதுன்னு மட்டும் நீங்கள் இந்த டெவலப்பரை மட்டும் வேலை செய்த போட்டு ஃப்ரீலான்சராக வரலாம்னு யோசிக்க மாட்டேன். அதுவும் டிஃபிகல்ட். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மல்டி டேலண்ட் ஒரு நச்சனம் தானே. இப்போ SSL சர்டிஃபிகேட் கன்ஃபிகர் பண்ணுற இஷ்யூ இருக்கும். அது சில இமெயில் இஷ்யூ வேறு. இமெயில் அதுக்கு நாங்கள் ஒருவருக்கு சர்வீஸ் பண்ண வலிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு இமெயில் ஃபெசிலிட்டிஸும் கொடுக்கணும். இப்போ இமெயில் வேலை செய்யலைன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? SMTP செட்டிங்கை செக் பண்ணி பார்க்கணும், POP3 செக் பண்ணி பார்க்கணும். அவங்களுக்கு நெட்வொர்க் நாலேஜும் வேணும். ஸோ உங்களோட டேலண்ட் இருந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் மாதிரி வந்தவரை தான் நீங்கள் அந்த ஃப்ரீலான்ஸுக்கு வழிபடுங்க. இது இல்லாமல் நீங்கள் தனியாக நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் செய்ய தெரியும், நான் ஃப்ரீலான்ஸராக போகிறேன்னு சொல்லி வலிக்கிட வேண்டாம். ஆனால் எந்த பெஸ்ட் அட்வைஸ், குறைஞ்சது ஒரு 5 or 10 years ஒரு இடத்துல வேலை செய்து போட்டு அந்த நாலேஜை மட்டும் வச்சுக்கொண்டு இல்லாமல் நீங்களும் நீங்கள் நினைச்சிருந்த 5 yearsலேயே நீங்களே ஒரு ஃப்ரீலான்சர் ஒரு மொட்டுக்கு கொஞ்சம் கொண்டு வரணும் வேற வாசி. அதுக்கு பிறகு நீங்கள் டோட்டலி போய் இந்த ஃப்ரீலான்சராக மாறலாம். ஏன்னா ஃப்ரீலான்சரில் ஒரு எனக்கு அட்வான்டேஜ் இருக்கு. வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம், கூட பிள்ளைகளோட ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை டைம் இருக்கு. எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் சொன்னால் அப்படி இல்லை. மார்னிங் 8 or 9 வேலை துவங்கினான்னு சொன்னால் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்ன்றாலுமே நீங்கள் பர்மனெண்ட் டிஸ்பிளே இருக்கணும். எங்களுக்கு ஃப்ரீலான்சர்கள் அப்படி இல்லை. நான் காலமேன்னு சொன்னால் ஸ்கூலுக்கு பிள்ளைகளை விட்டுட்டு வருவேன், இப்போ இந்த மத்தியான பிள்ளைகளை எடுத்துகிட்டு வருவேன், டியூஷன் கிளாஸ் விட்டு அதெல்லாம் ஈஸியாக செய்யக்கூடியா இருக்குது. இப்போ எனக்கு என்ன அதில் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்னால், நான் அந்த 10 years 15 years ஒரு கம்பெனியில் வேலை செய்தபடியாக நான் இனஃப் ஏர்ன் பண்ணிட்டேன். ஏர்ன் பண்ணே எனக்கு ஃபைனான்சியலி ஸ்டேபிள். அதுக்கு பிறகு எனக்கு பயம் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு சரி இந்த மாதம் எனக்கு ஒரு வேலை வரையில கூட எனக்கு போரிடு இல்லை. 6 months கூட வேலை வராட்டியும் பிரச்சனை இல்லை. இதுக்கு சப்போர்ட் வச்சு கொண்டு மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதால் நீங்கள் ஃப்ரீலான்சர் வேறண்டு வலிக்கிறன்னு சொன்னால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொண்டு வாங்கோ. அதுவும் ஒரு ப்ரோக்ராம் நாலேஜை வச்சுக்கொண்டு மட்டும் வர வேண்டாம். உங்களுக்கு ஓவரால் நாலேஜ் தெரிஞ்சால் மட்டும் அந்த ஃப்ரீலான்சருக்குள்ள வாங்க. ஓகே ரக்ஷன். ஸோ தேங்க்யூ சார். ஸோ ஒரு ஃப்ரீலான்சிங் பற்றி ஒரு ஃபுல் பேக்கேஜ் மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து சார் சொல்லியிருந்தேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் ஸோ அடுத்ததாக சார் ஒரு கேள்வி ஒன்று சார், ஜோகேந்திரகுமார் சார் உங்களோட தான் சார். என்னென்னா இப்போ அதாவது பேண்டமிக் வந்து எங்கள் வேல்ட்ட நிறைய விதங்களை மாற்றிட்டுன்னு சொல்லலாம். ஸோ பேண்டமிக் மாற்றிட்டு ஸோ இப்போ வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து டெக் கம்பெனிஸ் வந்து கொழும்பு தான் பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இப்போ கொழும்பு இல்லாமல் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழ் சென்ட் வந்து கூட வந்து நார்தர்ன் ப்ரோவின்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் இருப்பாங்க கூட. மோஸ்ட்லி ஜெஃப்னா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி அண்ட் வெட்டிக்கலோ, ட்ரிங்கமே. ஸோ அங்கே இப்போ ஸோ கொழும்புல இல்லாமல் அங்கே இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இருக்கா சார்? இருக்கு லக்ஷன். ஸோ இல்லையாண்டு இல்லை, ரைட். ஸோ பேண்டமிக்னால வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் இது, ரைட். ஸோ இப்போ வந்து ஒர்க் வந்து ஃப்ரம் எனிவியா, ரைட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ், கொலம்போவில் உள்ள கம்பெனிஸ் வந்து அவங்க ஹைப்ரிட் தான். அதாவது இப்போ கிழமைக்கு 1 நாள் 2 நாள் தான் வரணும். சில கம்பெனிஸ் 5 நாளும் கூப்பிடுவாங்க, மேபி இனிஷியல் ட்ரைனிங் அந்த மாதிரி பீரியட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கொழும்புல ஒரு கம்பெனி, நீங்கள் ஜெஃப்னால இருந்தாலும் கொழும்புல ஒரு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணினா மேபி லைக் ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் மாதிரி கொஞ்சம் ட்ரைனிங்க்கு மாதிரி கொஞ்சம் கொலம்போவில் இருக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு
ஜஃப்னா ஹோம்ல இருந்தே நீங்க வேலை செய்யலாம். மேபி மந்த்துக்கோ ஒரு 2 மந்த்ஸுக்கு ஒருக்கா மீட்டிங்ஸுகளோ ஒரு முக்கியமான கெட் டுகெதர்ஸுக்கு மட்டும் கொழும்புக்கு வந்து போற மாதிரி இருந்தா காணும். இதுல முக்கியமான என்னன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால நீங்க வீட்டில் ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட்டப் ஒன்று இருக்கணும். அதாவது ஒரு ரூம், அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம மானிட்டர், லைட்டிங், வீடியோ கால், இன்டர்நெட் பேண்ட்வித் அதெல்லாம் வச்சு நீங்க ஒரு ஹோம் செட்டப் ஒன்று வச்சிருக்கீங்கன்னா நீங்க உங்களுக்கு எங்க இருந்தும் வேலை செய்யலாம். அது கொழும்புல இருக்கணும்னு இப்போ ஒரு அவசியம் இல்லை. ஆனா இது பேண்டமிக் முதல்ல வேற மாதிரி இருந்தது. அதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொழும்புல மட்டும்தான் இருந்தது. ஸோ நீங்க இதை வந்து கொழும்புல தான் போர்ட் பண்ணி நீங்க வேலை செய்யணும். ஆனா இப்ப அப்படி இல்லை. லக்ஷன், ஸோ தேங்க்யூ சார். ஸோ என்னோட உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க கம்பெனி பற்றி. ஸோ நெக்ஸ்டா வந்து அடுத்த சார் செல்வகுமார் சார், உங்களோட தான் சார் அடுத்த கேள்வி என்னன்னா சார், இப்போ இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு சார் கிராஜுவேட் ஆகிட்டு புதுசா ஒர்க் பண்ண எதிர்பார்க்குறார்கள் வந்து என்ன மாதிரியான சேலரி ஸ்கேல்ஸ் எதிர்பார்க்கலாம்? அண்ட் ஆல்சோ இப்போ அவங்க வந்து இப்போ ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இன்னொரு கம்பெனி மாறி போறாங்கன்னா இப்போ அவங்க வந்து ஒரு சேலரி இன்க்ரீஸை வந்து அந்த கம்பெனியில டிமாண்ட் பண்ணலாம். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? உண்மையா கணக்கு அப்படி இது எடுக்கிறதான் என்ன பொறுத்த மாட்டேன். முதல் ஃபர்ஸ்ட் ஜாப்போ சரி, செகண்ட் ஜாப்போ சரி, கூட நீங்கள் சலரியை பேஸ் பண்ணாமல் அந்த உங்களோட நாலேஜை பேஸ் பண்ணி போங்க. அதாவது அந்த கம்பெனியில உங்களோட நாலேஜை வளர்க்கலாம் என்று சொன்னால் மட்டும்தான் போங்க. சலரி சரி, ஒரு கம்பெனியோட 1 lakhs தரலாம், 2 lakhs தரலாம். அதுக்காண்டி அந்த கம்பெனி போகணும்னு யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு அந்த அந்த டெக்னாலஜி ரீதியா உங்களுக்கு நாலேஜ் எடுக்கக்கூடிய இருக்கும்னு பார்த்து அதை வச்சுக்கொண்டு தான் நீங்க சலரி சில குறைவா இருந்தாலும் சில நல்ல ஒரு ஸ்டடி பண்றது கூடவே இருக்கலாம். அதாவது கூட நாலேஜ் எடுக்க இதை பண்ணக்கூடிய இருக்கலாம். ஏன்னா ஐடி ஃபீல்ட்ல உங்களை நீங்கள் தயார்படுத்தணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகுதான் நீங்கள் டிமாண்ட் பண்ணணும். அதுக்கு முதல் நீங்க டிமாண்ட் பண்ணணும்னு சொன்னா அவங்க கம்பெனியே உங்களை சில எடுக்க மாட்டாங்க. நீங்க டிமாண்ட் பண்ண வெளிக்கிட்டான்னு சொன்னா நீங்கள் உங்களோட ஸ்கில்லை காட்டி அதுக்கப்புறம் அவங்கள டிசைட் பண்ண வைக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து கேட்கலாம், ஓகே எனக்கு இவ்வளவு நான் செய்ய துவங்குறேன், எனக்கு இவ்வளவு காங்கும். இல்லாட்டி நீங்க ஒரு கம்பெனிக்கு டக்குன்னு மாறலாம். ஆனா அதுக்கு முதல் உங்களோட ஸ்கில்லை வளர்த்து கொள்ளுங்க. அதாவது ப்ரோக்ராம் ஸ்கில்லோ சரி, இல்லாட்டி என்ன இருந்தாலுமே அதுல நீங்கள் மாஸ்டர் பண்ணுங்க. இல்லை அப்ப நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க டைம். அதே இந்த கம்பெனியில உங்களுக்கு அது வளர்க்கக்கூடிய இருக்கான்னு பாருங்க. இல்லாட்டி சில இடத்துல பார்த்தோன்னு சொன்னால் போறோம் வாரம் இது ஒரு குறிப்பிட்ட பாட்டை செய்துட்டு வாரம், ஆனால் இன்னும் ஒரு கம்பெனில வேலை செய்யலாம இருக்கு. வேணும் சொன்னா வேலை கம்பெனில அந்த குறிப்பிட்ட ஏரியா மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ நான் சொன்ன முதல் ஜொப்போ 2வது ஜொப்போ போய்க்க சலரியை ஃபர்ஸ்டா பேஸ் பண்ண வேண்டாம். அந்த கம்பெனியில உங்களுக்கு எப்படி எடுக்கக்கூடிய இருக்குமோ அந்த நாலேஜை, இல்லாட்டி நல்ல சீனியர்ஸ் இருந்தான்னு சொன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருந்தாலும் நீங்க அதுக்கு போங்க. போய் நாலேஜ் முதல் பழகுங்க. அதுக்கு பிறகு சலரியை பார்கெயின் பண்ண. நீங்க முதல்ல பார்கெயின் பண்ண வலிக்கிட்டேன்னு சொன்னா நீங்கள் ஸ்கில்ல கோட்டை விட்டுருப்பீங்க. ஸோ தேங்க்யூ சார். ஒரு நல்ல அட்வைஸ் நான் நினைக்கிறேன் ஜாயின் பண்ணாங்களுக்கு. ஸோ ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் சார் ஜோகேந்திரகுமார் சார் உங்களுக்கும் சஞ்சிதன் அவங்களுக்கும் தான். ஆனா என்னண்டா இப்ப வந்து கரண்டா வேர்ல்ட்ல வந்து ஒரு ட்ரெண்டிங் டாபிக் என்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதை பற்றி நிறைய ஹாட் டாபிக்ஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ அது வந்து ஹியூமன்ஸ் ஓவர்டேக் பண்ண போகுது. அண்ட் ஆல்சோ ChatGPT ChatGPT வந்தது, மற்றது ஜெமினாய். ஸோ அப்படி வந்து பல பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ் எல்லாம் ஏஐல வந்து சரியா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கூட அதுக்கு போய்கிட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ வேற வேற அப்ளிகேஷன்ஸ்ல கூட ஏஐ வந்து கூட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப ஐடி அண்ட் டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட்ல சார் ஏஐ இந்த எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கு சார்? அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? சஞ்சீதன், நீங்க தொடங்குறீங்களா? சொல்லவா? நீங்க சொல்லுங்கண்ணா. அப்போ ஏஐன்றது லைக் அது வந்து எல்லா இடமும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கல. ஈவன் ஐடி அண்ட் டேட்டா சயின்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் நீங்கள் ஒரு ஹெச்ஆர்ல வேலை செஞ்சாலும் அட்மின்ல வேலை செஞ்சாலும் இப்போ வந்து இன்டர்வியூஸ் போகக்குள்ள ஈவன் ஹெச்ஆர் எக்ஸிகூட்டிவ்ஸை கூட கேட்குறாங்க, உங்களுக்கு ஐடி ஏஐ தெரியுமா, ரைட்? ஏஐ யூஸ் பண்ணி சிவி ஷார்ட் லிஸ்ட் பண்ண தெரியுமா, ரைட்? ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டு. ஸோ பட் ஐடியில் இது கொஞ்சம் மோர் சிக்னிஃபிகண்ட், ரைட்? ஸோ நீங்கள் வந்து ஏஐல ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ கணக்கு கோர்சஸ் இ-லேர்னிங் அதெல்லாம் இருக்கு, யூனிவர்சிட்டிஸ்லையும் கவர் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அதை ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிருங்க. ஸோ ஏஐ வந்து உண்மையா ஒரு ஹியூமன் பீனை இப்போக்கு ரீப்ளேஸ் பண்ணாது, மேபி ஃபியூச்சரில் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏஐ தெரிஞ்சவங்க மேபி
ஏஐ தெரியாதவங்களை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அதான் இப்ப நடந்து கொண்டு இருக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில, ரைட்? ஸோ அதனால ஏஐ நாலேஜ் வந்து சரியான இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு சின்ன வேலையா இருக்கலாம், அதாவது டெக்ஸ்ட் ஜெனரேட் பண்ற, ரைட்? ஜெனரேட்டிவ் ஏஐ என்று சொல்றாங்க, ரைட்? ChatGPT, ரைட்? உங்களுக்கு ஒரு லெட்டர் அடிக்கணுமோ இல்லாட்டி ஒரு ஒரு பீஸ் ஆஃப் கோட், ஒரு லாகின் கோடை இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ்ல ஜெனரேட் பண்ணி தர்றதுக்கு, அந்த மாதிரி இதுகளுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணி அந்த ரிக்வயர்டான கோடிங்கை வெளியில எடுக்கிறது, ரிக்வயர்டான டாக்குமெண்டேஷனை வெளியில எடுக்கிறது. ஏன்னா ChatGPTலையும் அந்த ஜெமினி அதுகளையும் கணக்கு ப்ராம்ப்ட்ஸ்கள் இருக்கு, அதெல்லாம் என்ன மாதிரி யூஸ் பண்றது, அதோட பேசிஸ் என்ன, அண்ட் அதுவும் சரியான ரேப்பிடா க்ரோ ஆகிக்கொண்டு இருக்கு. இப்போ ChatGPTலையும் அந்த மற்ற ஜெமினி அதுல வேர்ஷன்ஸ்கள் வந்து கொண்டே இருக்கு. அதோட நீங்க கொஞ்சம் ட்ரெண்டிங்கா அதை கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணணும். ஸோ அது உண்டு. அது என்னென்ன ஏஐ யூஸ் பண்ணி உங்களோட ஒர்க்கை எஃபிஷியன்சியா செய்யறது, அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். மற்றது ஏஐ யூஸ் பண்ணி என்ன சொல்றது, சிஸ்டங்கள் செய்யறது, ரைட்? இப்போ நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றீங்கண்டா, மேபி அக்கௌண்டிங் சிஸ்டம் உண்டு, ரைட்? சரிங்கண்டா. ஆனா இப்போ ஃபைனான்ஸ்லயும் ஏஐ எப்படி யூஸ் பண்றன்ற லாஜிக்குகளும் என்ன தியரிஸ்களும் வர தொடங்கிட்டு, ரைட்? ஸோ ஒரு டபுள் என்ட்ரி போடுறீங்கண்டா சில வேலை டபுள் என்ட்ரி இல்லை, ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்பெனியோட பட்ஜெட் ஃபோர்காஸ்டிங் அதை சாஃப்ட்வேர்ல செய்யலாம். ஆனா இப்ப வர ERP சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் சொல்றாங்க நாங்கள் ஏஐயும் இன்க்ளூட் பண்றோம். ஸோ பட்ஜெட் ஃபோர்காஸ்டிங் ஏஐயால செய்யுது, நீங்க செய்ய தேவையில்லைன்னு. அந்த மாதிரி இதுகளை எப்படி டெவலப் பண்ணலாம்னு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பேசிஸ் ஏஐ எப்படி அந்த ஃபங்க்ஷனல் ஏரியாஸை டிஸ்டர்ப் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சேம் ஆஸ் அந்த முதல்ல இப்போ பேச்சுலர்ஸ் முடிஞ்சு வர பேச்சுலர்ஸ் ஒரு மினிமம் டிகிரி மாதிரி ஏஐங்கிறது இப்போ ஒரு அத்தியாவசியமான இதா போயிட்டு. சஞ்சிதன், உங்களுக்கு டேட்டா சயின்ஸ்ல என்ன ஏஐ பத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிடலாமா? கட்டாயம். இப்ப அண்ணா சொன்ன மாதிரி தான் அதோட இப்ப ஏஐ ரிலேட்டட் பார்க்க இப்ப கூடுதலான டெவலப்மெண்ட்ஸ் ஏஐ பேஸ் பண்ணி நடக்குது. உதாரணமா இப்ப நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஜெனரேட் பண்றதா இருக்கட்டும். இப்ப முந்தையெல்லாம் ட்ரெடிஷ்னலா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க என்ன கிரியேட் பண்ணுவாங்கன்னா ஒரு சிஸ்டம் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு ரீட்டைல் சிஸ்டம், ஒரு இஎம்எஸ் சிஸ்டம் உண்டு. பட் இப்ப ஏஐ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்துட்டு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூரிட்டிக்கு ஏஐ யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஜெனரேட்டிவ் ஏஐ, அதாவது டெக்ஸ்ட் பேஸ்ட், அதுக்கு ஏஐ யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த கோ பைலட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கோட் கம்ப்ளீஷன், தானே கோட்ல அரவாசி அடிச்சு விட்டுரும். அப்ப அந்த மாதிரி யூஸ் ஆகுது. அதோட இப்ப ரீசெண்டா அது ஒரு ட்ரெண்ட். இப்ப நான் நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப செக்யூரிட்டியா இருக்கட்டும், அட்டெண்டன்ஸ் மார்க்கிங் சிஸ்டம்ஸா இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி வேற டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஏஐ பேஸ் பண்ணி, அது ஒன்று டெக்ஸ்ட் பேஸ்டாகவும் இருக்கும், அப்படி இல்லாட்டி விஷுவல் பேஸ்டாகவும் இருக்கும். அப்ப இதுகள்ல தான் இப்ப கூடுதலான சிஸ்டம்ஸ் ஜென்ரேட் பண்றாங்களா. அப்ப அதுக்கு இப்ப நார்மலா அந்த கான்செப்டை பார்க்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பிளஸ் எம்எல் இன்ஜினியர் ரெண்டு டீமும் சேர்ந்து தான் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரியான துறைகள் நல்லா படிச்சா அது உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் இந்த மாதிரி துறைகள். ஸோ தேங்க்யூ சஞ்சித் அண்ணா அண்ட் ஜோகேந்திரகுமார் சார். ஸோ ஏஐ எப்படி ஐடி அண்ட் டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் இப்போ என்ன மாதிரியான தாக்கம், ஸோ அது நாங்கள் அதில் எங்களுக்கு நாங்கள் ஏஐயோட எங்கட இப்போ நாங்கள் ஒரு கேரியருக்கு என்டர் பண்ண போகிறோம் அண்ட் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும்போது ஏஐ எப்படி ஒரு எஜ்ஜாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சஞ்சித் அண்ணாவும் ஜோகேந்திரகுமார் சார் நல்ல ஒரு விளக்கத்தை தந்திருந்தாங்க. ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அண்ட் ஆல்சோ அடுத்த கொஸ்டின் சஞ்சித் அண்ணா உங்களுக்கும் ஜோகேந்திரகுமார் சார் தான் சார். என்னன்னா சார், இப்ப எல்எல்எம் அண்ட் ஜெனரேட்டிவ் ஏஐ வச்சு அப்ளிகேஷன் செய்யறாங்க. சோ அந்த வகையில பாக்க இப்போ ஒரு ஆள் எம்எல் இன்ஜினியர், மெஷின் லேர்னிங் இன்ஜினியரா வரணும் விரும்புற ஒரு ஆள் பேசிக்கா மெஷின் லேர்னிங் பத்தி படிச்சிருந்த மட்டும் காணும். எல்லாத்தையும் அந்த எல்எல்எம் அல்லது ஜெனரேட்டிவ் ஏஐ கான்செப்ட்ஸும் படிச்சிருப்போம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? சங்கீதா, உங்களோட கருத்து? கட்டாயம். இப்ப எல்எல்எம் ஜெனரேட்டிவ் ஏஐ, மெயினா ஜெனரேட்டிவ் ஏஐ பத்தி நீங்க கேட்கறதுனால அது மெஷின் லேர்னிங் மட்டும் படிச்சால் காணுமாண்டா. இப்ப மெஷின் லேர்னிங் நீங்க என்னதை சொல்றீங்கன்றதை வச்சு சொல்லலாம். இப்ப மெஷின் லேர்னிங் சொன்னால் அதுல நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கு. மெயினா டீப் லேர்னிங் ஒரு பார்ட் இருக்கு. அப்ப முதல்ல டீப் லேர்னிங் மிகவும் முக்கியம் ஜெனரேட்டிவ் ஏஐயும் எல்எல்எம் பொறுத்த வரைக்கும். பிகாஸ் டீப் லேர்னிங்கை வச்சுதான் நீ டெவலப் மூவ் பண்ணு. அது மெயினா நியூரல் நெட்வொர்க்ஸ். இப்போ அதுல நியூரல் நெட்வொர்க்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கு. இப்போ GAN இருக்கு, ஜெனரல் அட்வர்சாரியல் நெட்வொர்க்னு சொல்லி, அது ஜெனரேட்டிவ் ஏஐல ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் என்கோட் சிஸ்டம்ஸ் இருக்கு. அப்ப இந்த மாதிரி டீப் லேர்னிங்கை பேஸா நிறைய என்ன சொல்றது மாடல்ஸ் கிரியேட் பண்றதுக்கும் அதுகளை பேஸ் பண்ண மாடல்ஸும் நிறைய தெரிஞ்சிருக்கணும்.
அதுகள் தான் இந்த LLM ஜெனரேட்டிவோட பேசிக். ஸோ அது ஒரு முக்கியமான ப்ளஸ். அதோட நார்மலா அதர் மெஷின் லேர்னிங் கன்செப்ட், அதோட இந்த மெஷின் லேர்னிங் சம்பந்தமான பேசிக் கன்செப்ட்ஸ் அதுல நீங்க கட்டாயம் பெர்ஃபெக்டா இருக்கணும். அப்ப இது ரெண்டும் இருந்தா அது ஒரு நல்ல ப்ளஸ். ஜோகேந்திரமா சார் உங்களோட தாட்ஸ் இருக்குதா? இல்ல சஞ்சிதன் கவர் பண்ணினார் அதெல்லாம். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. ஸோ அதோட வந்து நாங்க அடுத்ததா வந்து இப்போ வந்து என்னன்னா, இப்ப நார்மலா ஒரு டாக் இது வந்து இப்ப வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா ப்ரூவன் அப்படின்னு இல்லை, பட் ஒரு நார்மலா ஒரு டோக் ஒன்று இருக்கு. என்னன்னா இப்ப ஒரு ஸ்ரீலங்கால வந்து சொஃபியா இன்ஜினியரிங் இந்த வேகன்சிஸ் தான் கூடவா இருக்கு. அதாவது நாங்க இப்ப நார்மலா எங்க சீனியர்ஸ் பாஸ் அவுட் ஆன ஆட்கள் வந்து இப்ப ஜாப் கொஞ்சம் போயிட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட நாங்க வந்ததுக்கு ரெண்டு பட்ச் வந்து பாஸ் அவுட் ஆகி ஜாப்ல இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொன்ன சில விஷயங்களை வந்து நாங்க கேட்ட இடத்துல அவங்க சொன்னது என்னன்னா, ஸ்ரீலங்கால வந்து சொஃபியா இன்ஜினியரிங் தான் வந்து கூட வேகன்சிஸ் இருக்குங்க. பட் இப்ப வந்து இப்ப ரீசெண்டா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 or 5 years கிட்ட ஸோ வந்து இப்ப ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து வேர்ல்ட் லெவல்ல ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ இப்ப கூட வந்து இப்ப டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐக்கு வந்து அதாவது வர்ற ஆட்கள் வந்து குறை வேகன்சிஸ் கூடவா இருக்கு. ஸோ வர்ற ஆட்களுக்கும் வேகன்சிஸுக்கு இடையில வந்து ஒரு ஷார்ட் கம்மிங்ஸ் இருக்கு அப்படின்னு தான் டோக்ஸ் போய்கிட்டு. ஸோ ஸ்ரீலங்கால வந்து இப்ப சொஃபியா இன்ஜினியரிங் வேகன்சி இருக்கிற மாதிரி இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐல வந்து ஜாப் ரோல்ஸ் வந்து எதிர்காலத்துல வருமா, அதுல வந்து இந்த ஜாப் ரோல்ஸ் இல்ல எதிர்காலத்துல வந்து இப்போ ஒரு ஆள் அதுக்கு போறதுன்னா அந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து அதிகரிக்குமா, இல்லாட்டி ஸ்ரீலங்கால வந்து அது இல்லாம என்ன மாதிரி இருக்கும் வந்து உங்களோட கருத்து சஞ்சிதனா சார்? இல்ல இது கட்டாயம் அதிகரிக்கும். அண்ட் இப்பே ஆல்ரெடி இருக்கு, டிமாண்ட் ஒன்று இருக்கு. அண்ட் சரியான பார்த்தா இப்போ சில இடங்கள்ல டேட்டா சயின்டிஸ்ட் வந்து பார்க்குறாங்க. அதை இப்போ ஏஐ கொஞ்சம் வர முன்னுக்கு டேட்டா சயின்டிஸ்ட் பார்த்தாங்க. இப்போ டேட்டா சயின்டிஸ்ட் வந்து ஏஐயோட வரணும். அது உண்மையா ஒரு ஷார்ட்டேஜா இருக்கு. அண்ட் கம்பெனிஸ்ல வந்து கொஞ்சம் சீனியர் லெவல்ஸ் தான் பார்க்குறாங்க, என்ட்ரி லெவல் பார்க்குறாங்களே இல்லை. அப்போ அந்த மாதிரி பார்க்கல ஒரு ஷார்ட்டேஜாக தான் இருக்கு. திருப்பி நான் சொல்றேன்டா, என்ட்ரி லெவல்ல வந்து கொஞ்சம் படிச்சுட்டு தானே வரணும். ஸோ சஞ்சிதன் உங்கள்கிட்ட என்ன அதுல இருக்கா? இப்ப நானும் அதை கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ நார்மலா இண்டஸ்ட்ரியில வரைக்கும் மெயினா என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முதல் போய் பார்க்க டேட்டா சயின்ஸ் இப்போ நார்மலா ஸ்ரீலங்கால இருக்க ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா ஃபாரின் கம்பெனிஸ்க்கு வேலை செய்வாங்க. ஒரு 60-70%, ஒரு 30% தான் இங்க தான் கம்பெனிஸ்க்கு. அண்ட் தென் இந்த ஏஐ டேட்டா சயின்ஸ் சம்பந்தமான ரோல்ஸ் நார்மலா ஃபாரின்ல இருந்தா எங்களுக்கு வாருது. இப்போ நான் இப்போ வேலை செய்யற கம்பெனி வேறு சில கம்பெனிஸ்ல இன்புட்ல இருந்து சொல்றேன். அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா கூட சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரோல்ஸை டக்குண்டு அவுட் ஹவுஸ் கொடுக்குறாங்க, அதை வெளியே கொடுக்குறாங்க. ஓகே நீங்க செஞ்சு தாங்க ஒன்று. ஆனா இந்த டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் ஜாப் ரோல்ஸை கூட இன் ஹவுஸ்லயே வச்சுருந்து பார்க்கணும். அப்படி ஒரு ஃபீல் இருந்தது. அதாவது இது கூட அனலிட்டிக்ஸ், அப்போ உங்களுக்கு அந்த பிசினஸ் சம்பந்தமான நாலேஜ் வேணும், உங்க டொமைன் நாலேஜ் நல்லா இருந்திருக்கணும். அதை வச்சுதான் நீங்க டேட்டா சயின்ஸ் அப்ளை பண்ணலாம். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அதை இன் ஹவுஸாவே வச்சிருந்தவங்க. அதனால அந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ் வந்து என்ன சொல்றது, இன் ஹவுஸ்ல இருந்து எக்ஸ்டர்னலா டெலிகேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருந்தது. ஆனா இப்ப அந்த ட்ரெண்ட் மாறிட்டு இப்ப நிறைய இடங்களை இப்ப என்ன ஓகே இன் ஹவுஸ்ல ஒரு மெயினா 2 பேர் இருப்பாங்க, மிச்சம் 3-4 பேர் வெளியே இருந்து வருவாங்க. அதுக்கு ஒரு டீம் இப்ப ஸ்ரீலங்கா சவுத் ஏஷியன் கம்பெனிஸ், மெயினா சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸுக்கு வந்து டெலிகேட் பண்றாங்க. அப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கு. இப்ப நான் பார்த்ததுல இப்ப ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல நிறைய அந்த மாதிரி டீம்ஸ் உருவாகுறது, அந்த மாதிரி வேலையில் வெளியே வந்திருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கு. அதனால கட்டாயம் வளர்ச்சி கூடும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். வேற பார்க்கக்கூடியதாகவும் இருக்கு. ஸோ பேசிக்லி இல்லாம போகாதுன்னு தான் நாங்கள் 2 பேரும் சொல்றோம். கட்டாயம் கூடும். ஸோ தேங்க்யூ அண்ணா அண்ட் தேங்க்யூ சார். அண்ட் ஆல்சோ சார் அடுத்த சார் இது எங்கட ஃபேக்கல்ட்டிக்கு நாங்கள் ஒரு முக்கியமான கொஸ்டின் உண்டு. வேணுண்டா சார் இப்போ நாங்கள் நார்மலா இப்போ நாங்கள் வந்து சோஷியல் மீடியாஸ்ல பார்க்குறது மற்றது எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது சார் இப்போ மற்ற யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஈவன் எங்கட யூனிவர்சிட்டியில கூட இப்போ யூசிஎஸ்சியில வந்து இந்த கேரியர் ஃபேர் அதுகள் வந்து நடக்குது. பட் எங்கட ஃபேக்கல்ட்டில அதுகள் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அவ்வளவு அந்த யூசிஎஸ்சியோ அல்லது ஒரு மற்ற யூனிவர்சிட்டியில நடக்கிற அளவுக்கு நடக்கிறது. ஸோ அதுகளை வந்து இப்ப நாங்க சார் இப்ப அப்படி ஒரு கேரியர் ஃபேரை வந்து இப்ப நாங்க ஒரு ஹிந்து சொசைட்டி அண்ட் இதுல இருந்து நான் சொல்றேன், ஹிந்து சொசைட்டியை வந்து நாங்க வந்து ஒரு கேரியர் ஃபேர் வந்து அரேஞ்ச் பண்ணோம்னா
அதை நாங்க எப்படி நாங்க அரேஞ்ச் பண்ணலாம் சார்? அதுக்கு இப்ப உங்களால ஹெல்ப் செய்ய முடியுமா? யோகேந்திர குமார் சார், உங்கள்ட்ட தான் சார் இந்த கேள்வி. கட்டாயம் ஹெல்ப் பண்ணலாம் லக்ஷன். என்னென்னா அந்த இவெண்ட்டை வந்து ஃபார்மலா நீங்க ஆர்கனைஸ் பண்ணணும், சரியா? அது அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஹிந்து சொசைட்டியோ இல்லாட்டி உங்களோட ஒரு ஸ்டூடெண்ட் யூனியன் இருந்தா அதால ஆர்கனைஸ் பண்ண ஒரு இவெண்ட்டா இருக்கணும். அப்பதான் கம்பெனிஸும் ரெஜிஸ்டர் பண்ணி வரும், ரைட்? ஸோ இது கொஞ்சம் ஒரு 5 பேர் சேர்ந்து நாங்கள் கரியர் ஃபேர் வைக்கிறோம்னு சொன்னா அது ஒரு ஒஃபிஷியலா இருக்காது. பெஸ்ட் திங் வந்து நீங்க அப்படி ஒரு ஹிந்து சொசைட்டியோ ஸ்டூடெண்ட் யூனியனோ இருந்தா யூனிவர்சிட்டியும் அதோட சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்க டீனோ அவங்களோட போயிட்டு நாங்கள் எல்லாம் செய்யறோம், ரைட்? ஸோ இது ஒரு யூனிவர்சிட்டி இவெண்ட்டா இருக்குமென்னா அவங்கள்ட்ட ஒரு அப்ரூவல் எடுத்துட்டு இது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக தான் இருக்க போகுது. அண்ட் அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம் உங்களோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும், ரைட்? ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றது அது இன்னொரு ஸ்கில், ரைட்? உங்களோட ஒரு சிவிக்கும் போடலாம், ரைட்? ஐ வாஸ் த செக்ரட்டரி இன் ஆர்கனைசிங் த கரியர் ஃபேர் ஃபார் மை பேட்ச், ரைட்? அது ஜிபிஏ விட ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது, சரியா? நான் கனெக்டிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ். கட்டாயம் எங்களுக்கு உதவி செய்ய இயலும். அந்த மாதிரி ஒரு இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணினீங்கன்னா கொலம்பு யூனிவர்சிட்டியில எல்லா கம்பெனிஸ்லயும் கணக்கான பேர் இருக்காங்க. யாராவது ஒரு ஆள் எங்களை ரீச் பண்ணீங்களா? இல்லாட்டி நீங்கள் ஃபார்மலா அந்த ஹெச்ஆர்களுக்கும் ரீச் பண்ணலாம். ஒரு கேட்டலாக் ஒன்று செஞ்சு இது ஒரு கரியர் ஃபேர் இருக்கு, இந்தந்த ஆக்கள் இருக்காங்கன்னு சொல்லி அப்போ கரியர் ஃபேரை வேற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலாம். ஒன்று நாங்கள் வந்து பூத்துகள் வச்சு கம்பெனிஸை கொண்டாந்து அதே இடத்துல ஸ்டூடெண்ட்ஸோட கதைச்சி சிவி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஆக்களை செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அந்த கரியர் ஃபேர் த்ரூ ப்ரோக்ராம்ஸ்கள் நடக்கலாம். அதாவது அது ஒரு நாளே செய்ய தேவையில்லை. சிவி ரைட்டிங், பர்சனல் க்ரூமிங், ரைட்? அண்ட் பர்சனல் பிராண்டிங், அந்த மாதிரி சின்ன சின்ன செஷன்கள் செய்யலாம். ஸோ அது ஒரு சீரியஸா இவெண்ட்டாக செய்யறதுக்கு கட்டாயம் யூனோ ஆஸ் ஓல் யூனோ பாய்ஸ் நாங்கள் கட்டாயம் அதை உதவி செய்வோம். அது பிரச்சனையே இல்லை. சஞ்சிதன், செல்வண்ணா, நீங்களும் ஆட் பண்றீங்களா? ஆல்மோஸ்ட் நீங்க கவர் பண்ணிட்டீங்க. ஹெல்ப் பண்றது அதாவது எங்க கட்டாயம் வரும், ரைட்? அது ஹெல்ப் பண்றாங்க. இனிஷியேஷன் தான் உங்கள்ட்ட இருக்கு. அது உண்மையை ஆர்கனைஸ் பண்ணவும் நாங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ரைட்? இப்போ உங்களுக்கு அந்த ஆர்கனைஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி இப்போ எந்த கம்பெனியில சில இவெண்ட்ஸுக்கு நானும் உதவி செஞ்சிருக்கேன். இப்போ என்னென்ன செய்யணும்னு உங்களை நாங்களும் க்ரூம் பண்ணலாம், சரியா? ஸோ அதுக்கு பயப்பட வேணாம். நீங்கள் அதை எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி செய்யுங்க, அது பிரச்சனையே இல்லை. ஸோ தேங்க்யூ சார். இது ஒரு பிக் சப்போர்ட் எங்களுக்கு. ஸோ இது நாங்கள் ஃபியூச்சர்ல எங்களோட ப்ரொஜெக்ட்ஸ்ல ஒன்றா போட்டு வைக்கிறோம் சார். சான்சஸ் அண்ட் டைம் வரும்போது நான் கட்டாயம் செய்வோம் சார். ஸோ அண்ட் ஆல்சோ சார் கடைசி இது வந்து இந்த செஷன்ல கடைசி சாரி ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னா இப்ப செல்வகுமார் சார் உங்களுக்கு தான் சார் இந்த கொஸ்டின். சார் இப்ப யூனிவர்சிட்டி படிக்கும் போது சார் இப்ப ப்ரோக்ராமிங் இப்ப நாங்க இப்ப இதுவரையும் கதைச்சதுல வந்து இப்ப மெயினா வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில்ன்றது வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஒரு முக்கியமான ஸ்கில். ஐடின்னு வந்தா ப்ரோக்ராமிங் ஸ்கில் இல்லாம எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட. ஸோ இப்ப யூனிவர்சிட்டி படிக்கிற அந்த பீரியட்ல சார் எப்படி சார் நாங்க எங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம்? உண்மையா நானே சின்ன நாங்கள் யூனிவர்சிட்டியில படிக்கிற காலத்துல இருந்து எந்த ஒரு விஷயம் இப்போதான் ஏதோ ஒரு சிண்டெக்ஸ் படிப்பிச்சாலோ சரி, இல்லாட்டி ஆப்ரேட்டர் படிப்பிச்சாலும் சரி, அதை ஏதாவது ரியல் வேர்ல்டில் அப்ளை பண்ணி பார்க்கணும். எனக்கு நான் நல்ல உதாரணம் என்ன, இந்த என்ஐசி நம்பர். உதாரணத்துக்கு என்ஐசி நம்பரை கொடுத்தான்னு சொன்னால் எப்படி அந்த இயரை பிரிச்செடுக்கிறது, எப்படி அந்த இயர்லேருந்து இப்போ இந்த மிச்சத்தில் எப்படி மந்த் அண்ட் டேட்டும் பிரிச்செடுக்கிறது, அப்படி ரியல் வேர்ல்டில் இருக்கிற ஒரு சொல்யூஷனுக்கு நாங்கள் படித்ததை அப்ளை பண்ணி பார்க்கணும். அது உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் ஆப்ரேட்டர்ஸ்க்கு இருக்கு, சில மொட் ஆப்ரேட்டர் இருக்கு, டிப் ஆப்ரேட்டர் இருக்குமே, அதெல்லாம் பாவிச்சா தான் அந்த இயரை பிரிச்செடுக்கலாம், அதுக்கு பிறகு மந்தை பிரிச்செடுக்கலாம். அது மாதிரி இப்போ நாங்கள் யுகோசி டேமில் கூட நானும் 1998 கேம்பஸ் ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணினான். யுகோசி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால் இப்போ ஸ்டாட்டிக்காக தான் செய்கிறது. ஏன்னா அப்போ எங்களுக்கு டைனமிக் நாலேஜ் இருக்கையில், அதாவது டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுற நாலேஜ் இருக்கையில், அப்போ வந்து அதுக்கு பிறகு கொஞ்சம் நாலேஜுவல் நாங்கள் அதை டேட்டா பேஸை மாற்றக்கூடாது, டேட்டா பேஸை பற்றி படித்து திருப்பி அந்த டேட்டா பேஸுக்கு மாற்றும். அது பிஹெச்பியில் செய்யுது. அது மாதிரி கூட நீங்கள் படித்த ஸ்கூலாக இருக்கலாம். ஏதாவது அந்த ஸ்கூலுக்கு ஏதாவது நாட் ஒன்லி வெப்சைட் மட்டும் இல்லை, நீங்கள் இந்த டேட்டா பேஸில் பேஸ் பண்ண ஒரு சிஸ்டத்தை செய்து கொடுக்கலாம். அப்போ அதில் உங்களுக்கு ஒரு நாலேஜ் வேறு நீங்கள் ஒரு பாஸ் அவுட் பண்ணி ஒரு ஆஃபீஸுக்கு போயிங்க டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி செய்து ஒரு சிஸ்டம் ஒன்று சுமார் லாகின் சிஸ்டம், உங்களுக்கு சர்ச் பண்ணுற சிஸ்டம் செய்யக்கூடிய இருக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் படிக்கிற காலத்திலேயே சின்ன சின்ன விஷயங்கள் படிக்க அதை நீங்கள் ரியல் வேர்ல்டை இங்கே அப்ளை பண்ணுறீங்கன்றதை நீங்கள் செய்து பாருங்க.
உதாரணத்துக்கு இஃப் கண்டிஷன் எங்கே பாய்வீங்கள், ஏன் இந்த ஃபோல் உங்களுக்கு கிணறு தேவைப்படுது. உதாரணத்துக்கு டேட் ஆஃப் பர்த் எடுக்க இருந்து நாங்கள் இயரை காட்டுறேன்னு சொன்னால் 1லேருந்து 1900 ஆண்டுலேருந்து 2020 மடவும் நாங்கள் எழுதிடலாம் கையால். அதுக்கப்புறம் ஃபோலோ பாய்க்கிறோம். அப்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் யோசிங்க. இங்கே அந்த நாங்கள் பாவிக்கிற சின்டெக்ஸுகளும் சரி இல்லாட்டி ஆப்ரேட்டர்ஸும் சரி பாவிக்கிறோமா, ரியல் வேர்ல்டாக பாவிக்கிறோமா, அதை நீங்கள் செய்து பாருங்க. அதாவது செய்து பாட்டுறேன் கொப்பியில் எழுதுறது மட்டும் இல்லை, இதோ நான் சமயபாடம் மாதிரி இல்லை தானே, இதுமையாக ப்ராக்டிக்கலாக செய்து பார்க்கணும். செய்து போட்டு ஒரு லாங்குவேஜில் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. அதுக்கு அப்புறம் ஒருக்கா நீங்கள் ஒரு லாங்குவேஜில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியும்னு சொன்னால் பேருந்து நீங்கள் எந்த ஒரு லாங்குவேஜுக்கும் நீங்கள் சின்டெக்ஸ் ஒழுங்காக தெரிஞ்சு சொன்னால் லாஜிக் தான் மிக முக்கியம் எந்த ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ்லையும். அப்போ நீங்கள் அந்த படிக்கிற நேரத்திலேயே ஒரு லாங்குவேஜில் நீங்கள் அப்போ நீங்கள் C++ தான் கட்டித்தரம்னா C++, ஜாவா தான் இருக்குன்னா ஜாவாலேயே செய்து பாருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அந்த ரியல் வேர்ல்டை நீங்கள் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் இந்த இதையே நாங்கள் படிக்கிறோம்னு சொல்லி. இல்லாட்டி சிலாக்க படிப்பினோம், ரிசல்ட்ஸ் எடுப்பினோம், பட் அது எங்கே அப்ளை பண்ணுறது தெரியாது. ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து படிக்கிற நேரத்தில் உங்களுக்கு இது அந்த நாலேஜை வளர்த்துக்கொள்ளுங்க. டக்குன்னு நீங்கள் ஒரு டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி செய்ய மாட்டீங்க. அப்போ நீங்கள் ஸ்டாட்டிக் சைட் செய்யுங்க. அதுக்கப்புறம் யூனிகோடர் சம்மந்தமான ஒரு வெப்சைட் செய்து இருக்கும். அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் நாங்கள் டைனமிக்காக மாற்றுவோம். ஒரு அட்மின் பேனல் ஒன்று செய்து அதில் என்ன செய்கிற மாதிரி அது எல்லாத்தையும் நீங்கள் ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. அப்போ நீங்கள் பாஸ் அவுட் பண்ணுற நேரத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு டேட்டா பேஸோட கனெக்டிவிட்டி பண்ணி ஒரு சிஸ்டம் செய்கிற ஒரு லெவலுக்கு உங்களுக்கு வந்துடணும். நீங்கள் இன்டர்வியூக்கு போவீங்க. இப்போ எனக்கு கூட இப்போ பேப்பர் குவாலிஃபிகேஷனை விட இப்போ ஒரு ஆஃபீஸில் நேரடியாக ஜாப் எடுக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு அந்த ஏரியாவில் அந்த ஆஃபீஸில் இப்போ ஜாவா தான் யூஸ் பண்ணாட்டா ஜாவாவில் உங்களுக்கு அந்த லோகின் ஸ்க்ரீனோட சரி உள்ளுக்க சர்ச் பண்ணி டிலீட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியுற மாதிரி பார்ப்பாங்க. ஓ லக்ஷன். ஸோ தேங்க்யூ சார். ஸோ ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். எப்படி வந்து நாங்கள் எங்களோட யூனிவர்சிட்டி லைஃப் பீரியட்ல வந்து எப்படி நாங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்கில்ல வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் வந்து சார் அருமையாக சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இது லாஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இது அதுக்கு அடுத்து தான் நாங்கள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மூவ் ஆக போகிறோம். ஸோ இந்த லாஸ்ட் கொஸ்டின் வந்து சஞ்சிதன் உங்களுக்கு தான். இது கிட்டத்தட்ட இந்த லேட்டஸ்ட்டாக வரும் என்ன மாதிரியான ஒரு கொஸ்டின். எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் வந்து என்னன்னா வந்து இப்ப பொதுவா வந்து இப்ப நாங்க ஒரு இடத்துல போய் சர்ச் பண்ணோம்னா இப்ப நாங்க ஒரு கூகுள்லயோ இல்லை எங்கேயோ நாங்க ஒரு ஜெமினையோ இப்ப இதெல்லாம் சர்ச் பண்ண வந்து இப்ப இதுக்கு வந்து என்ன தேவை, இப்ப ஒரு ஏஐயோ மிஷின் லேர்னிங்க்கு வந்து நாங்க போறோம்னா என்ன தேவைன்னு அவங்க சொல்றாங்க. அதுல வந்து இப்ப நார்மலா வர்றது வந்து ஓகே மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் நாலேஜ் அதான் வந்து இது இந்த கோரா இருக்குதுன்னு சொல்றாங்க. பட் வந்து இப்ப நாங்க இப்ப பாஸ் அவுட் ஆன எங்களோட சீனியர்ஸ் அவங்ககிட்ட வந்து கேட்க வந்து இப்ப ஸ்டாட்ல ஸ்பெஷல் நாங்க வந்து இப்ப எங்க சயின்ஸ் ஃபேக்கல்ட்டின்னு வரைக்கும்னா இப்ப ஸ்டாட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து நாங்க ஸ்பெஷல் பண்ணி போறோம். ஸோ எங்களுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் அப்பனா இப்ப அதுல போறதுக்கு வந்து இப்ப நார்மலா வந்து இப்ப ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து வர்றவங்களுக்கு இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்ப எங்களுடைய வந்து குறைவா இருக்குன்னு சொல்லி எங்களை சீனியர் சொன்னாங்க. நாங்க இன்னும் வெளியில போயில, பட் எங்களுக்கு வந்து அங்க இந்த ஃபீட்பேக்ஸ் வந்து பாக்க வந்து இப்படி ஸ்பெஷலைஸ் பண்ணி போனாலும் வந்து இப்ப வந்து கூட அவங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் சரியான டிஃபிகல்ட்டா இருக்கு, கொஞ்சம் பின்னடிக்கிறாங்க மாதிரி ஒரு கருத்து வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரி அந்த கம்பெனிஸ் வந்து இப்படி பின்னடிக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ இப்ப நாலேஜ வந்து இப்ப ஓகே இது வந்து ஒரு ட்ராபேக் மாதிரி நாங்க யோசிச்சா கூட இப்ப வந்து இப்ப ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து இந்த நாலேஜ் அதாவது ஸ்டாட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல ஸ்பெஷலைஸ் பண்ணி நாங்க போறோம். ஸோ அந்த நாலேஜ வந்து நாங்க எப்படி அந்த இப்போ ஒரு காம்படிட்டிவான ஜாப் மார்க்கெட்ல வந்து அது ஒரு எக்ஸா வந்து நாங்க அதை எப்படி பாவிக்கலாம்? இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நல்ல கேள்வி. ஸோ இப்போ வந்து இப்போ என்ன சொல்றது, நீங்க சொல்றது சரி, உண்மைதான். இப்போ டேட்டா சயின்ஸ் மெஷின் லேர்னிங்ல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் தான் கோர். அதனால உண்மைதான். இப்போ இது எப்படின்னா இப்போ வாகனம் ஓடுறதுக்கு பெட்ரோல் தேவைன்ற மாதிரி தான். பெட்ரோல் இருந்தா தான் வாகனம் ஓடலாம். ஆனா பெட்ரோலை மட்டும் வச்சுட்டு ஓடையலாம், அது ஒரு வாகனம் வேணும். சரியா, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் இங்க நடக்குது. சரியா, மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பெட்ரோல் மாதிரி. ஆனா எங்கட கிராஜுவேட்ஸ்ல என்ன இருக்குன்னா அது மட்டும் தான் இருக்கு, ஓடுறதுக்கு வாகனம் இல்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது இப்போ நீங்க இது ரெண்டையும் மட்டும் வச்சுட்டு ஒரு ஜாப் மார்க்கெட்ல போயிட்டு வேலை செய்யலாம். என்ன வேணும்னா எக்ஸ்டர்னலா கொஞ்சம் டூல்ஸ் தேவை, கொஞ்சம் நாலேஜ் தேவை. நல்ல உதாரணம் என்னன்னா யூசிஎஸ்சி, யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவை இப்படி டெக் மட்டும், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் படிப்பிக்கிற இடங்கள்ல கிராஜுவேட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஏஐ இன்ஜினியரா போறான், என்எல்பி இன்ஜினியரா போறான். இப்போ நாங்க எதிர்பார்ப்போம் அவங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மட்டும் தான் போவாங்க. பட் அவங்க இப்ப இந்த பக்கம் டைவர்சிஃபை வராங்க. அவங்க
டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்களை நான் படிச்சுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ராவா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜையும் எடுக்கிறாங்க. சில மொடியூல்ஸ் வருது அப்புறம் எடுத்துக்கொண்டு இங்கால வராங்க. அப்ப நாங்கள் இங்கால பக்கம் என்ன செஞ்சோம்னா எங்கள்கிட்ட கோரா எல்லாமே இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. பட் நாங்க எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ப்ரோக்ராமிங் நாலேஜ், பைத்தனோ அந்த மாதிரி டூல்ஸ் அதுகளை கொஞ்சம் படிச்சு அதை எங்களோட சிவிக்குள்ள போட்டுட்டோம்டா அப்போ உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடும். ஏன்னா இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கெல்லாம் ஸ்பெஷலுக்கெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல அப்படின்னு சொல்ல நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேனேண்டா சரியான மாதிரி காம்படிட்டிவா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எனக்கு தெரியும் சேம் கிராஜுவேட்ஸ் 2-3 கம்பெனி கூப்பிடுற மாதிரிலாம் இருக்கு. போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் நாங்களே இப்ப கொலம்பியா யூனிவர்சிட்டிலேயே ஸ்டாட் கிராஜுவேட்ஸ் நிறைய பேரை ஹையர் பண்ணிருந்தாங்க. ரைட்டா, ஒரு 3 பேர் ஹையர் பண்ணிருக்கோம் போன வருஷம் மட்டும். இந்த 5 வருஷத்துக்குள்ள ஒரு 10 பேர் ஹையர் பண்ணிருப்போம், எல்லாம் தனியா ஸ்டாட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. அப்ப அதே மாதிரி சரியான மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது நீங்கள் எப்படி உங்களோட சிவியை எக்ஸ்ட்ராவா ப்ரிப்பேர் பண்றீங்கன்றதுலதான் இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸோட எக்ஸ்ட்ராவா என்ன ப்ரொஜெக்ட் செய்றீங்க, என்ன டூல்ஸ், அதே மாதிரி உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் இன்டர்வியூல அதுவும் முக்கியம் இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் சேர்த்துட்டேன். மற்றபடி நான் கட்டாயம் சொல்லுவேன் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனா பெட்ரோலை மட்டும் வைக்காம கொஞ்சம் வாகனத்தையும் ரெடி பண்ணினீங்கன்னா தூரம் ஓடலாம். ஸோ தேங்க்யூ அண்ணா. ஸோ இது ஒரு நல்ல கிளியரான ஒரு கிளியரான ஒரு விளக்கம் நான் நினைக்கிறேன். ஸோ அண்ணா வந்து வாகனம் பெட்ரோல் ஸோ சும்மா ஒரு சிம்பிளா விளங்கப்படுத்திடுறேன். ஸோ எல்லாருக்குமே நல்லா விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்க வந்து இப்போ ஸ்டாட் கிராஜுவேட்ஸோ மேத்தமெட்டிக்ஸ் நாங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து நாங்க டெவலப் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு பெரிய ஒரு எட்ஜ் ஒன்று இருக்குன்னு சொல்லி அண்ணா சொல்லியிருந்தேன். ஸோ தேங்க்யூ. ஸோ இதோட நாங்க கேள்வி கேட்கிற அந்த செஷன் முடிஞ்சுது. ஸோ இதுக்கு பிறகு Q&A, அதாவது வந்த கேள்விகள் வந்து நாங்க கொஸ்டின்ஸ் எங்களோட சாட்பாக்ஸ்ல வந்த கேள்வியில வந்து நாங்க பேனலிஸ்ட்ல கேட்க போறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா வந்து நீங்க Q&A போடலாம். அது வந்து நாங்க எங்க பேனலிஸ்ட கேட்போம். ஸோ அண்ணா சஞ்சித் அண்ணா, உங்களுக்கு தான் ஒரு கேள்வி வந்து என்னண்டா, can you please explain about the financial modeling? ஸோ ஃபைனான்சியல் மாடலிங்கண்டா என்னன்னு சொன்னா, இப்போ நார்மலா நாங்க என்ன செய்வோம்னா எங்கள்கிட்ட இருக்கிற டேட்டா, அதாவது ஃபைனான்சியல் சோர்சஸ் எடுப்போம், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு நாங்க எடுப்போம். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு லாஸ்ட் ஒரு 10-20 இயர்ஸுக்கு இருந்து அதுல இருந்து வர ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட், சேல்ஸ், அது எல்லாத்தையும் போட்டு அந்த கம்பெனியை பத்தி ஒரு மாடல் கிரியேட் பண்ணுவோம். அப்புறம் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் டைம் சீரீஸ் அதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஓகே இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். அதுதான் மெயினா ஃபைனான்சியல் மாடலிங். இப்போ டேட்டா சயின்ஸ் வந்த அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிட்டு அதில் இப்போ நிறைய எக்ஸ்ட்ரா கம்போனன்ட் இருக்கு. நாங்கள் சொல்லுவோம் வந்து எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ் அந்த மாதிரி, அதாவது சும்மா டிரெக்டா கம்பெனி டேட்டா மட்டும் பார்க்காம எக்ஸ்டர்னலா இருக்கிற சோர்சஸ், ப்ரைசஸ், அது இதுகள் எல்லாத்தையும் வச்சு இன்க்ளூட் பண்ணி ஒரு ப்ரிடிக்டிவ் மாடலிங் கிரியேட் பண்ணி ரெக்ரெஷன் ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணி அதையும் வச்சு கம்பெனியோட ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ், மெயினாக ஷேர் ப்ரைஸ் அதுகளை ப்ரிடிக்ட் பண்றது தான் ஃபைனான்சியல் மாடலிங் வரும். ஸோ தேங்க்யூ அண்ணா. ஸோ அந்த கேள்வி கேட்டவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு மேலதிகமாக கேள்விகள் இருந்தால் வந்து சாட் பாக்ஸில் போடலாம். ஸோ அந்த ஆல்சோன்னா இன்னொரு கொஸ்டின் வந்துருக்கு. மோஸ்டா வந்து இப்போ ஃபேஸ்புக் மாதிரி வந்து ஒர்க்கிங் பீப்புளுக்கு கம்யூனிட்டிக்கு இருக்கிற ஒரு சோஷியல் மீடியா வந்து லிங்க்டின். ஸோ ஒரு ஆள் கேட்டிருக்காரு வந்து அந்த லிங்க்டின் அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ அது என்ன ரீசன் இருக்குமான்னு கேட்குறாரு. அது ஏதாவது அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? லிங்க்டின் பற்றி கொஞ்சம். லிங்க்டின்ன்றது ஒரு ப்ரொஃபஷனல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாம், அது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி தான். இவருக்கு என்ன பிரச்சனைன்னு உண்மையா தெரியல. அதாவது ஒரு அக்கௌண்ட் வச்சு அது பிளாக் ஆகிட்டா, இல்லாட்டி அவரோட பாஸ்வேர்ட் மறந்துட்டாண்டு. ஸோ அது லிங்க்டின் ஹெல்ப்லேயே தான் அதை எடுக்கணும்னு நினைக்கிறேன். அது அந்த ஸ்பெசிஃபிக்காக ப்ராப்ளம் தெரியாமல் அதை சால்வ் பண்ணல. அதனால் லிங்க்டினை மென்ஷன் பண்ணபடியா நான் சொல்றேன். லிங்க்டின் அக்கௌண்ட்டும் ஐ திங்க் சிவியோட ஒரு லிங்க்டின் இதுவும் இருந்தால் நல்லமா அதை பில்ட் பண்ணி எடுங்க. நீங்க உங்களோட ஸ்கூல் இது, நீங்க செஞ்ச ப்ரொஜெக்ட்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், வாலண்டியரி, ஃப்ரீலான்ஸ் நம்ம செஞ்சீங்கன்னா அதோடைய ரெக்கமெண்டேஷன்ஸும் நீங்க கலெக்ட் பண்ணலாம். நீங்க என்ன ப்ரொஜெக்ட் செஞ்சிருந்தீங்க அந்த ப்ரொஜெக்ட்ஸை போட்டு அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ லிங்க்டின்ன்றது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், அதை நல்லா யூஸ் பண்ண. ஏன்னா வேகன்சிஸ் கூட உங்களை பின் பண்ணி கேட்குறாங்க. வந்து லிங்க்டின்ல நீங்கள் வடிவ அப்டேட் பண்ணியிருந்தால் ஹெச்ஆர் வந்து உங்களோட கம்யூனிகேட் பண்ணி கேட்குறாங்க, உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு வர முடியுமான்ட்டு. ஸோ நீங்கள் இந்த லிங்க்டின்னை கட்டாமல் நீங்கள் அதை இந்த ஃபீல்டில் இறங்குறான்னு ஃபுல்லாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்க. லிங்க்டின்ல நீங்கள் என்னென்ன எங்கே படிச்சீங்கள், என்ன ஸ்கில் உங்களுக்கு இருக்குது, இந்த இடத்துல வேலை சேர்ந்தால் இது மாதிரி யாராவது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், அந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாத்தையும் போடுங்க.
அப்போ உங்களுக்கு இந்த நல்ல பெரிய கம்பெனிலேருந்து கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். இப்போ உங்களோட லிங்க்டின் சார் அக்கௌண்ட் ஹேக் பண்ணி அப்படி இருந்துருச்சுன்னா நீங்க அதை லிங்க்டினுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும். அவங்கள்ட்ட இருக்கும் அது ஒரு சப்போர்ட் இல்லாட்டி அந்த ரிப்போர்ட்ஸ் இஷ்யூ பண்ற ஒரு போர்ட்டல், அதுக்குள்ள போயிட்டு இதான் என் ஐடி, ஆனால் அதை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்கடா, அப்போ அவங்க சில வேலை டீஆக்டிவேட் பண்ணி வைப்பாங்க. சார் ஓகே சார். அடுத்ததா சார் ஒரு கொஸ்டின் வந்துருக்கு சார். இப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டியில வந்து எக்ஸ்டர்னலா ஐடி கோர்ஸ் செய்கிறது பெஸ்டா, அதுக்கு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமான்ற கேட்டிருக்கேன் சார். ஸோ நீங்க வேணுமா சார்? கொலம்போ யூனிவர்சிட்டியில் டிகிரி ஒன்று படிச்சு கொண்டு வேற அடிஷனல் கோர்சஸ் செய்யறதுண்டா ஓப்பன் யூனிவர்சிட்டி நல்ல யூனிவர்சிட்டி தான். ஆனால் அதை விட வேற யூனிவர்சிட்டி இப்போ மொரட்டோ யூனிவர்சிட்டியில் இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாக் ஒரு ப்ரோக்ராம் வந்து வச்சிருக்காங்க. அது உண்மையாக ஒரு டிகிரி ப்ரோக்ராமுக்கு ஈக்குவலண்ட்டாகவும் போய் கொண்டு இருக்கு. ஸோ அது நல்ல ஸ்பெசிஃபிக்கலி நீங்கள் நம்ம அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், அந்த ஸ்பெசிஃபிக்லி பேக் எண்ட் ஃப்ரண்ட் எண்ட் எல்லாம் படிக்கிறதுண்டா. பட் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி படிக்கிறதுண்டா அது நல்ல ஒர்த் அண்ட் என்ன ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ண்டா இருக்கு. அது பிரச்சனை இல்லை. பட் இட் டிபெண்ட்ஸ் அந்த உங்களோட பேஸ் டிகிரி எங்க இருந்து வருதுண்டு. நான் சொன்ன மாதிரி கொலம்போ யூனிவர்சிட்டியில் படிச்சு கொண்டு நீங்க கொஞ்சம் கோர்சஸ் கலெக்ட் பண்றீங்கண்டா ஓப்பன் யூனிவர்சிட்டியில அது உண்மையா வேல்யூவேட் பண்ணும். ஸோ தேங்க்யூ சார். அடுத்ததா ஒரு கொஸ்டின் வந்திருக்கு சார். இப்போ non-IT டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து ஐடி கேரியர்ல வந்து, அதாவது non-IT டிகிரி ஹோல்டர் ஆனா அவருக்கு வந்து இப்போ ஐடி ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குதுன்ற பட்சத்துல வந்து அவருக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில வந்து அவருக்கு ஒரு ஜாப் வந்து கிடைக்குமான்னு கேட்டிருக்கேன் சார். தேவேந்திரகுமார் சார், உங்களோட தான் சார். இது அவரோட ஐடி ஸ்கில்லை பொறுத்து தான். அவர் அப்ளை பண்ணி பார்க்கணும் இன்டர்வியூஸ். அதில் போயிட்டு அவரோட ஐடி ஸ்கில் அவரை ஷோ கேஸ் பண்ணிக்கொள்ள முடியுமெண்டா அது நல்ல வேண்டா. ஒரு ஐடி சர்டிஃபிகேஷனோ குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லாட்டி உண்மையா இந்த கம்பெனியும் கன்சிடர் பண்ணாது. ஈவன் சிவி லெவல்லே அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட மாட்டாங்க. ஸோ உங்களோட டிகிரி வந்து ஐடியில் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு டிப்ளமா இல்லாட்டி என்ன மாதிரி ஒரு ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் அந்த மாதிரி கலெக்ட் பண்ண, உங்களுக்கு ஐடியில் அவ்வளோ பேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்ளை பண்ணினா என்ட்ரி லெவல் பொசிஷன்ஸுக்கு போகலாம். அதுக்கு பிறகு வேணா நீங்கள் அதிலிருந்து ஒரு 1-2 இயர்ஸ் ஒரு மாஸ்டர்ஸோ ஐடியில் செஞ்சு உங்களோட ஐடி கரியர் பார்த்து தொடங்கலாம். பட் இனிஷியலி ஒரு நல்ல இடத்துக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் நீங்கள் விடாமல் முயற்சி செய்யணும் அதுக்கு. தேங்க்யூ சார். அண்ட் ஆல்சோ சார் இன்னொரு கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு. ஸோ சங்கீதனா உங்களுக்கு தாங்கன்னா, என்னன்னா அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்பெஷலுக்கு வந்து ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்ற நான் கேட்டிருக்கேன். அது டிபெண்ட்ஸ். அது வந்து டிபெண்ட்ஸ் மொடியூல் தான். ஆனா நார்மலா அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்பந்தமான இதுகள் தான் வரும். அப்ளைட் நினைக்கிறேன் கூடுதலா அப்ளிகேஷன் ரிலேட்டடான மொடியூல்ஸும் இருக்கும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்க டேட்டா அனலிஸ்ட், அப்புறம் இந்த என்ன சொல்றது பிசினஸ் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை அப்ளை பண்ணலாம். அப்ப அநேகமா அதோட எக்ஸ்ட்ராவா நான் சொன்ன மாதிரி இப்ப ஏதாவது கொஞ்சம் டூல்ஸும் தெரிஞ்சு வச்சு கொண்டீங்கன்றால் உங்களுக்கு ஈஸி. ஏன்னா அது வந்து ஒரு இப்ப மெயினா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிகிரி அது சம்பந்தமான இருக்கிறதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போல மெயினா அவங்க வந்து அந்த அப்ளைட்ன்னு சொல்றதுக்கு அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்காலஜி மற்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ கூட தியரி தான் கூடவா இருந்தது, கூட டூல்ஸ் அதெல்லாம் சரியான குறைவா இருந்தது. அப்ப அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. ஆனா இப்போ நினைக்கிறேன் 2-3 இயர்ஸுக்கு முதல் அவங்க சிலபஸ் எல்லாம் நிறைய மாத்தினவங்க, பைத்தனை கொண்டு வந்து போட்டவங்க, அப்புறம் அந்த மெஷின் லேர்னிங் அதுகளுக்கெல்லாம் கூட மொடியூல்ஸ் கொண்டு வந்து போட்டவங்க. அப்ப நான் சொல்லுவேன் அது டிகிரின்னு பாக்குறத விட அந்த மாதிரியான மொடியூல்ஸை கூட செலக்ட் பண்ணி அதுல ஸ்கோப் பண்ணி அந்த நாலேஜை வச்சுக்கொள்ளுங்க, அந்த கன்செப்ட்ஸை வச்சுக்கொள்ளுங்க. என்னடா ஜாப் மார்க்கெட்டுக்கு போக வந்தா நீ அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஜினியர், அப்போ உனக்கு இந்த மாதிரி ஒரு டிகிரி, உனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை, நீ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்பெஷல், அதனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை அப்படின்னு இல்லை. எங்களுக்கு ஒரு சர்டன் வேலைகள் இருக்கும். அப்ப நாங்கள் பார்ப்போம், ஓகே இந்த ஆள் அதை படிச்சிருந்தா, அவருக்கு அந்த நாலேஜ் இருந்தா, அவருக்கு அந்த கன்செப்ட்ஸ் எல்லாம் தருவா இருந்தா, அவர் லாஜிக்கல் திங்கிங் இருந்தா நாங்க அவருக்கு அந்த வேலையை கொடுப்போம். அவர் என்ன சரியா எண்ணத்துல ஸ்பெஷல் செஞ்சார் என்று பாக்குறது நாங்க குறையும். அதனால நீங்க அதை பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஓகே உங்களுக்கு என்னென்ன மொடியூல் இருக்கு அதுல செலக்ட் பண்ணுங்க, அதுல பெட்டரா வாங்க. ஓகே தேங்க்யூ அண்ணா. ஸோ அந்த கேள்வி கேட்டதுக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கம் கிடைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததா வந்து என்னோட கொஸ்டின் இருக்கு சங்கீதன் உங்களுக்கு தானேன்னா, என்னன்னா இப்ப மெஷின் லேர்னிங் வந்து எங்க படிக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்கேன். மேபி அவர் என்ன மாதிரியான சர்டிபிகேஷன் செய்யலாம்னு இருக்கிறார் போல இருக்கு.
இல்ல நல்ல கேள்வி அது. மெஷின் லேர்னிங் எங்க படிக்கலாம்டா, முதலாவது நான் சொல்லுவேன், இந்த மெஷின் லேர்னிங் எல்லாமே வந்து தியரட்டிக்கலா படிச்சு உங்களுக்கு பெரிய நாலேஜ் பெற போறில்லை. சரியோ, நார்மலா உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நாலேஜ் உங்களோட இதுல இருக்கும், சரிதானே? அப்படி இல்லாட்டி இந்த உடேமி அந்த மாதிரி இடங்கள்ல மெஷின் லேர்னிங் ஒரு கோர்ஸ் செய்யுங்க. ஆனா அது பெருசா யூஸ்ஃபுல்லா இருக்காது. உங்களுக்கு உண்மையுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னன்னு சொன்னா, நீங்க அதை ப்ராக்டிக்கலா அப்ளை பண்றது. அதுக்கு ஒரு நல்ல இடம் தான் கெகில். கேள்விப்பட்டிருப்பீங்க, அநேகமா நிறைய இடத்துல படிப்பா. நீங்க கெகில்ல போனீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன்ஸ் இருக்கு. நீங்க அங்க போனீங்கன்னா ஒரு காம்படிஷனுக்கு என்ரோல் ஆகி நீங்க அதுல மாடலை பாவிச்சு அதுல வர ரியல் லைஃப் ப்ராப்ளம் உண்டோ இல்லாட்டி ஒரு மேபி ஒரு ஜெனரேட்டட் ப்ராப்ளம் உண்டு நீங்க ஆன்சர் தேடலாம். அதோட அதுலயே வேற நிறைய என்ன சொல்ற அதுலயே எக்ஸ்பர்ட் ஆனாக்களோட ஆன்சர்ஸ் நீங்க பார்க்கலாம், வேலை என்னென்ன அதுக்கு வந்திருக்கு மட்டும் தெரிஞ்சு கொள்ளலாம். அப்ப அதுகளை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி மெஷின் லேர்னிங் இல்லாம டீப் லேர்னிங்ல மாடல்ஸ் அதுகள் வேணும்னா நான் முதல் சொன்ன மாதிரி ஹகிங் ஃபேஸ், சரியோ? அப்ப கெகில், ஹகிங் ஃபேஸ், இந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்க இந்த மாதிரியான ஆன்லைன் இதுகள் இருக்கு, லொகின் ஆகி அதுல நீங்க மாடலிங் பண்ணி அதுகள் பழகினீங்கன்னா உங்களுக்கு மெஷின் லேர்னிங்ல நல்ல நாலேஜ் வரும் படிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவா. அது பிளஸ் அந்த ப்ரொஜெக்ட்ஸை வந்து நீங்க உங்களோட சிவில போட்டீங்கன்னா அது இன்னும் பாசிட்டிவா வரும், நல்ல ப்ரொஜெக்ட்ஸ். பிளஸ் நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டு. யோகா அண்ணா ஏதாவது பண்ண இருந்தீங்களா? இல்ல, ஓகே, ஐ திங்க் நீங்க கவர் பண்ணீங்க அது. ஓகேண்ணா, தேங்க்யூ அண்ணா. ஸோ அடுத்ததான் இன்னொரு கொஸ்டின் வந்து இருக்குது. என்னடா ஜோகேந்திரகுமார் சார் உங்களுக்கு சான்ஸ். என்னடா இப்ப வந்து ஏ லெவல் முடிய வந்து நிறைய பேர் வந்து ஐடி ஃபீல்டுக்குள்ளதான் வாராங்க. ஸோ இன் ஃபியூச்சர்ல வந்து இப்ப நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வாரதால வந்து இந்த ஜொப் இல்லாம போறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அண்ட் ஆல்சோ டிமாண்ட்ஸ் அண்ட் சப்ளை, ஸோ சப்ளை கூடுறதால டிமாண்ட் குறைகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்காங்க கேட்டிருக்காரு சார். இல்ல, அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. உண்மையா இங்க ஸ்ரீலங்கால வந்து ஷார்ட்டேஜ் ஒன்று தான் இருக்கு. நல்ல ரிசோர்சஸ்க்கு, அதாவது நல்ல நாலேஜ் எல்லா ஆட்களுக்கு ஒரு ஷார்ட்டேஜ் தான் இருக்கு. ஸோ கன பேர் ஏ லெவல்ல இருந்து ஐடி ஃபீல்டுக்கு வர்றது நல்ல விஷயம் தான். ஆனா டிகிரி வந்து முடிச்சிருந்தா தான் நல்ல. ஏன்னா இப்ப வந்து டிகிரி, ஈவன் மாஸ்டர்ஸே ஒரு பேசிக் டிகிரியாவை பாக்குறாங்க, ரைட்? ஸோ அதனால பேச்சுலர்ஸ்ன்றது ஒரு அத்தியாவசியமான இது உண்டு. ஸோ சப்ளை டிமாண்ட் பிரச்சனை இல்லை, உண்மையா டிமாண்ட் தான் இருக்கு. இப்ப இலங்கை எடுத்தான்னு சொன்னால் 100% தான் கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. மிக 90% இன்னும் இருக்கு. அப்ப இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஒழிய ஒன்லி டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை, தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. டேட்டா சயின்ஸ்ல இருக்கு, ஏஐல இருக்கு, டேட்டா பேஸ் ஸ்கில்ல இருக்கு, அப்படி கணக்கு இருக்கு. ஸோ ஒரு நாளுமே இந்த ஐடிக்கு இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு நோ சான்ஸ். ஏன்னா இலங்கையில 10% தான் கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. மிக 90% இன்னும் இருக்கு. அதை விட ஃபாரின் இப்போ எல்லாமே எல்லாத்துக்குமே அவங்க கம்ப்யூட்டரைஸ் தான் பண்ணி வராங்க. ஸோ நோ நோ சான்ஸ் அந்த எங்களுக்கு ஸ்கில் இது குறையாது. சங்கீதா, உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ்? இல்ல, நானும் அதான் சொல்றேன். கட்டாயம் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு பாப்பா. அதே மாதிரி சொல்ற மாதிரி என்ன சொல்றது, ஏ லெவல் முடிச்சுட்டு வர்றது நல்ல விஷயம். ஆனா ஒரு நல்ல டேலண்ட், என்ன சொல்றது, டிகிரி ஒன்று முடிச்சுட்டு அதுல ஒரு பெர்ஃபெக்டா வர்றது நல்ல, அது அவங்களுக்கு லாங் டேர்ம்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதனால அதை பயப்படாம ஒழுங்கா அந்த கன்செப்ட்ஸை படிச்சு அதுக்கப்புறம் அதுல வர்றது நல்ல. அதான் இனிஷியல் இது இருந்து கட்டாம டிகிரி எடுங்க யார் என்றாலுமே. அதுக்காக விடைய குழப்ப வேண்டாம். இந்த டிகிரி கடைசியில் ஒரு இடத்துல போஸ்ட் ஒன்று வரைக்கும் அதுல பார்ப்பாங்க இந்த குவாலிஃபிகேஷன் தான். அது கட்டாம நீங்க அந்த இனிஷியல் குவாலிஃபிகேஷன் எல்லாருமே எடுங்க, எடுத்து போட்டு இப்போ எந்த இதுக்கு போறதுன்னு நீங்க டிசைட் பண்ணிக்கொள்ளும். ஓகே ஓகே சார், நல்ல ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருந்தீங்க சார். தேங்க்யூ சார். கேட்ட வரைக்கும் நல்ல ஒரு விளக்கம் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அடுத்ததான் இன்னொரு கொஸ்டின் வந்து சார். என்னன்னா கொழும்பு யூனிவர்சிட்டியில வந்து ஐஎஸ்எம்எஃப் ஃபாலோ, அதாவது கொழும்பு யூனிவர்சிட்டியில ஒரு ஐஎஸ்எம்எஃப் கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு கேட்க வந்து அவர் வரட்டுவல வந்து பிட் ஃபாலோ பண்றது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அண்ட் ஆல்சோ அவர் வந்து பிட்ல வந்து ஒரு டிப்ளமா முடிச்சிருக்கார். ஸோ அவர் அடுத்தடுத்ததான் இன்னும் விதமான பாத்வேஸ்ல வந்து மூவ் பண்ணலாம் வந்து கேட்டுருக்காரு. தான் அடுத்ததான் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், அந்த இண்டஸ்ட்ரிக்குலாம் வந்து தனக்கு ஒரு ரீச் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம்னு சொல்லி கேட்டிருக்காரு சார். சார் ஜோகேந்திரமா சார், ஐஎஸ்எஃப்எம்எஃப் கோர்ஸ் என்ன லக்ஷன்? அது சார் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் சார். அது கிட்டத்தட்ட பிசிக்கல் சயின்ஸ் மாதிரி தான் சார். ஓகே, அதே கிட்டத்தட்ட அதே மாடியூல்ஸ் தான் சார். கொஞ்சம் ஃபைனான்சியல் மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் கூடவே. ஓகே, அப்ப அது கொஞ்சம் டொமைன் நாலேஜ்ல டிகிரி என்றா ஒரு யூனிவர்சிட்டியில பிஐடி டிகிரி, எக்ஸ்டர்னல் டிகிரி முடிக்கிறது அது ஆக்சுவலி ஒரு டபுள் டிகிரி மாதிரி எல்லாம். அது உண்மையா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவர் டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணியிருந்தா உண்மையா டிகிரியை கம்ப்ளீட் பண்றது தான் அவரோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கணும். பயங்கர யூஸ்ஃபுல் உண்மைக்குமே. அது ரெண்டுமே நான் நினைக்கிறேன் நல்ல காம்பினேஷன். கட்டாயம் டிப்ளோமாவை டிகிரியை கம்ப்ளீட் பண்ணனா அவருக்கு அங்கால டெக் பக்கமும் அவர் ஸ்ட்ராங் ஆயிடுவார், இங்கே டொமைனும் ஸ்ட்ராங். நல்ல காம்பினேஷன்.
ஸோ தேங்க்யூ. ஆனால் ஐ திங்க் இதோட கொஷின்ஸ் எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வேற கொஸ்டினும் வரையில. ஸோ வேற ஏதாவது கொஷின்ஸ் இருந்தா நீங்க போடலாம். ஸோ எனக்கு ஒரு பர்சனல் ஒரு கொஸ்டின் இருக்கு. வந்து இப்ப யூடியூப்ல வந்து நிறைய வந்து வருது. இப்ப எனக்கு தெரிஞ்சே வந்து கோட் பேசிக்ஸ் என்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதே மாதிரி கோட் பேசிக்ஸ் டெவால் பட்டேல் என்ற ஆசிரியர், மற்றது கிருஷ்ணா, இவங்க வந்து கொஞ்சம் ஃபேமஸான நேம்ஸ் யூடியூப்ல. அதே மாதிரி ஃப்ரீ கோட் கேம்ப் இருக்கு. ஸோ இப்ப நீங்க சர்டிபிகேஷன்ஸை பற்றி சொல்லி, ஸோ சில பேர் வந்து யூடியூப்ல வந்து அந்த வீடியோஸ் பார்த்து படிச்சு வந்து ஸ்கில்ஸை லேர்ன் பண்றாங்க இருக்காங்க. ஸோ அதை எப்படி வந்து இப்ப சிவில ஆட் பண்றது அண்ட் வந்து அது வலிட்டா அது இப்போ இன்டர்வியூ போய்க்கு வந்து அவருக்கு ஒரு சர்டிபிகேஷன் முடிச்சவரோட கம்பேர் பண்ணிக்க அவருக்கு ஒரு எட்ஜ் ஒன்று கொடுக்கும். இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னன்னா? ஜோகேந்திர மாஸ்டர், நீங்களும் உங்கள்டையும் சந்திப்போம். செல்வகுமார் சார், யூடியூப்ல பார்த்து படிக்கிறதுல ஒரு பிள்ளையும் இல்லை. ஏன்னா லேர்னிங்ன்றது ஒவ்வொரு ஆக்கள் ஒரு மாதிரி லேர்ன் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ ஒரு ஆள் வந்து யூடியூப்பை பார்த்து தான் படிக்கிறேன், ஓகே. பட் அந்த யூடியூப்பை பார்த்து மட்டும் படிச்சது காணாது. ஒரு சர்டிஃபிகேஷன் இருந்தால் தான் நல்லா, ரைட்? ஸோ யூடியூப்ல ஜாவா பத்தி படிக்கிறாங்க, ரைட்? ஸோ பைத்தனை பற்றி படிக்கிறாங்க. ஆனா பைத்தன்ல ஒரு சர்டிஃபிகேஷனோ யூனோ ஜாவால ஒரு சர்டிஃபிகேஷன் இருந்தா அது வேல்யூ ஆட் பண்ணும். ஸோ யூடியூப்ல படிக்கிறது பிரச்சனை இல்லை, பட் ஐ திங்க் அவங்களோட சர்டிஃபிகேஷன் வச்சிருக்கணும். சஞ்சய்? இல்ல அதான் நான் சொல்லுவேன், அது வந்து இன்டர்வியூல எப்படி எட்ஜ் உங்களுக்கு தருமெண்டா, உங்களுக்கு நாலேஜ் பேஸ்ல ஒரு எட்ஜ் தரும். ஏன்னா உங்களுக்கு கூட நாலேஜ் இருக்கும். பட் என்ன சொல்லுங்க, உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு அது அவ்வளவு ஹெல்ப்பா இருக்குது. யூடியூப்ல படிச்சதை விட நார்மலா சர்டிஃபிகேஷன் ஒன்று வச்சிருந்தா தான் பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி இந்த யூடியூப்ல படிக்கிறதுக்கு நான் சொல்லுவேன், நல்ல சோர்ஸை தேர்ந்தெடுங்க. அதான் முக்கியம். ஒரு ஒழுங்கான சோர்ஸ், ஒரு நல்ல அது நார்மலா உங்களுக்கு வியூஸ் அதுக்கெல்லாம் பார்க்க. என்னன்னு சொன்னா, இப்ப நான் கிட்டல பார்த்தேன்னா உங்களுக்கு எம்ஐடி கேள்விப்பட்டிருப்பீங்க, மெஷின் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு. அவங்க யூஎஸ்ல மெயின் இது. அப்ப அவங்களே சொன்னாங்கன்னா, அவங்களோட பேச்சுலர்ஸ்ல படிப்பிக்கிற கோர்ஸ்ல 100%ல 90% ஆஃப் த சிலபஸை வந்து அவங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டாங்க ஃப்ரீயா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிற மாதிரி, குளோபல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா அவங்க அதை படிக்கணும். அப்ப அந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல வந்து ஃப்ரீயா நல்ல சோர்சஸ் இருக்கு படிப்பிக்கிறதுக்கு. அப்ப அதுகளை கட்டாயம் படிங்க, அது நாலேஜுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இன்டர்வியூ வெஜ்னா நாலேஜ் பேஸ் வச்சு தான் நீங்க எதிர்பார்க்கலாமே தவிர, அவங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு அதுக்குன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு மெட்டீரியலைசபிள் சர்டிபிகேஷன் ஒன்று இருந்தா தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஐ திங்க் ஸோ இதோட எங்களோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நான் முடிக்கல நினைக்கிறேன். ஸோ நாங்கள் 9:30 வரைக்கும் பிளான் பண்ணியிருந்தாங்க, பட் இப்போ 10 மட்டும் போயிட்டு. ஸோ ஆனால் 10 மட்டும் ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல கோல்டன் செஷனாக தான் இருந்தது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ யோகேந்திரகுமார் சார் அண்ட் செல்வகுமார் சார் அண்ட் சங்கீத் அண்ணா. உங்களோட பிஸியான ஷெடியூல்லையும் வந்து எங்களுக்கு ஜாயின் பண்ணி எங்களுக்கு தேவையான எல்லா நாலேஜும் நீங்க ஷேர் பண்ணிருந்தீங்க. இது ஒரு எங்களுக்கு ஒரு எங்களோட சயின்ஸ் ஃபேக்கல்டி இப்ப படிச்சுட்டு இருக்க அண்டர் கிராஜுவேட்ஸ் அண்ட் இப்ப நாங்க எங்களோட ஃப்ரெஷர்ஸும் வந்து இதுல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து நல்ல மோட்டிவேஷன் இருக்கும். அண்ட் ஆல்சோ அடுத்ததா இப்ப படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கிராஜுவேஷன் முடிய என்ன செய்யலாம் என்ற ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான செஷன் இருந்தது சார். ஸோ பிக் தேங்க்ஸ் சார். எங்களை கிண்டி சொசைட்டி ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்பு சார்பா நாங்கள் ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிக் கொள்றோம். ஸோ எதிர்காலத்துல வந்து இதை நாங்கள் என்ன டெவலப் பண்ணி ஒரு கேரியர் ஃபேர் நிறைய விஷயங்கள் நடத்துறதுக்கு நாங்கள் எங்கள்கிட்ட திட்டம் இருக்கு சார். ஸோ சான்சஸ் கைகூடி வரும்போது செய்வோம் சார். அது உங்களோட சப்போர்ட் இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் சார். அண்ட் ஆல்சோ இன்றைக்கு ஜாயின் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் கொஸ்டின் ஆன்சர்ல கேள்விகள் கேட்ட நல்ல கேள்விகள் வந்திருந்தது. ஸோ அவங்களுக்கு எங்களை தேங்க்ஸ். ஸோ அண்ட் ஆல்சோ இதோட நாங்க இது வந்து வழித்தரம் 2.0 ஃபர்ஸ்ட் செஷன். இன்னும் 10 செஷன் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து கேரியர்ஸ் இன் பயாலஜிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிற கேரியர்ஸ் பற்றின ஒரு செஷன் ஒன்று இருக்குது. ஸோ கட்டாயம் பயோ சயின்ஸ்ல இருக்கிற கட்டாயம் ஜாயின் பண்ணி அதை வந்து அதுல வந்து அதுல உங்களுக்கு ஒரு நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் கேட்டுக்கொள்றோம். ஸோ நாளைக்கு இது 8 o'clock வந்து மீண்டும் நான் உங்களை சந்திச்சு கொள்றோம். ஸோ தேங்க்யூ. இதோட நாங்க இந்த செஷனை முடிச்சு கொள்றோம். குட் பை. ஓகே, நன்றி. தேங்க்யூ, நன்றி. ஓகே, நன்றி, தேங்க்யூ.